श्रीमान वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि प्रपद्येन्द्रवद्यानां विदत्तां गुणसम्पदां शरणं भवभीतानां शरणो मुनीश्वर श्रीरङ्गनाथजगोपरिनिर्वृत्तं लक्ष्मीसंवसन्त्यमणिकवातं श्रीरङ्गवीरगुणाशरणो भृत्यं वेदान्तरेशचरिन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गकालसंनिर्वाणद्वारमां तत्त्वयं श्रीमद्वीरभूत्वात्तरपादारविन्दाश्रयम् श्रीमद्वेदपदसरेशयतेः कामवीक्षास्पदं सेवेदन्तुरीयातं सम्मानायं योग्यं वेदान्तरेशयतिर्दर्शाक्षरधरीयन्तसारमन्त्रिब्रह्मधात्र्यं नारायणात्मीर्दुर्यद्वारविक्तं श्रीनतनातीर्चेतमाश्रयामः श्रीकृष्णमार्यं करुणालयन्तं वेदान्तयुक्तं समधीतवन्तं वत्साभिजातं विभ्रामरेण्यं श्रीभाष्यसिंहं रामाविद्यम् नीलातुङ्गस्मरगिरितटी सुतौर्बोध्यविट्टं पारार्थ्यं संश्रुतिसर्जनसिद्धमध्यापयन्ति सोच्चिट्टायां शरीरगलितव्यापराकृत्यभुङ्गे गोरालश्रीमणिगण्यं भूय एवास्तु भूयः अन्नवयत्पुरुमणियाण्डाकरङ्गर्गं पदुरुप्पा विमन्मयम् इनि शयालपाडि कुरुत्ताण्डतामारि पूवानि शूडि कुरुत्ताडि चொல்லு சூடி கொடுத்த சுடற்குடியே பொன்னாவி பாடியவந்த பொன்மலையாய் நாளிலே கிழக்கு எல்லை வியந்தறிவார் சொன்னாங்களார் வந்தவிழங்கு श्रीविष्णुचित्त गुणानंद नगरपाली श्रीअंगराज हरिचंद्र ज्योतिष्या साक्षात् क्षमांत प्रजा कमलाभिमान्या गोरा अरण्य शरणः शरणं प्रपद्ये। नमस्ते। मैं जिन्हें बोल रहा हूँ मेरा बात तो यही मामला है ड्राइवर से जो वीडियो सेल फोन स्विच ऑफ करूँगा நான் முதல்ல பிரயாணம் சொல்றேன் தயவு செய்து உங்களுடைய செல்போன்ஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் பண்ண தெரியாதோ பக்கத்தில் எடுத்து பண்ணிக்கோங்க மார்கழி திங்கள் வந்திருந்ததுனால ஈரான பொருளும் நேரடி என்று முதல் பாஷத்தில் ஆனால் யாருக்கெல்லாம் இது அபிருச்சி இருக்கோ பகவத் விஷயத்தை அனுபவிக்கிறவங்க உத்தமமான அந்த ருச்சி யாருக்கு இருக்கோ அவரை கூப்பிடுறாங்க எல்லாரையும் தான் கூப்பிட வேண்டியது எல்லாரும் வந்து சபை கலந்து சொன்னா எல்லாரும் வந்து உட்கார்ந்து அவசியம் இல்லையா யாருக்கெல்லாம் இது நட்போடு உட்கார்ந்து இருக்குமோ அவர்கள் மட்டும் அனுபவித்தார்கள் அத்தியப்பொருத்தி ஏரோதாக யூயம் யூயம் பயம் பயம் அர்த்தராமரா யூயம் நாராயணராக இருக்கிறது பிரமாணம். சில பேர் பார்த்தா அவருடைய சங்கமத்தால் நமக்கு ஏற்படக்கூடிய நலசித்தவர்கள் நமக்கு வாய்ப்புகள் யூயம் யூயம் பயம் பயம் நேற்று வரையும் நான் எப்படி இருந்திருக்காரு சுவாமி இனி ஆரம்பிச்சா பழுவே பரகாலம் போய் என்று அஞ்சி அழுதுன்னு அழுத செய்கிறார் அத்தியப்பொருத்தி ஏரோதாக யூயம் யூயம் நீங்கள் தான் பயம் பயம் தாங்கள் நாடுதான் அர்த்தராம வரார்கள் நீங்கள் உண்டியே ஒளியே போகக்கூடிய கேவலம் அந்த தாசில்காரதான் பார்த்து 800 வாங்கியிருக்கும் சதமாகி சகசிரம் வாங்கியிருப்போம் 1000 பணம் கையுண்டாகி அதுதானே வாங்கிக்கிறான் பூதான் மலையாளத்தை 10 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு ஆசைப்படுவான் 100 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு ஆசைப்படுவான் இப்படியே கொண்டு இருந்தாப்பா அது வெளியே அர்த்தராம வரார்கள் நாராயண பராவயம் நாங்கள் எப்பேற்பட்டவர்கள் நாராயண பராவயம் நாராயணனை நமக்கே படித்துவான் என்று திடமான அச்சோசாரத்தை கொண்டு இருக்கக்கூடியது எதிர்த்து கொடியாரும் இளவரும் இந்தியரும் மற்றும் ஒருவருக்கு பெருமை வைக்க மறுத்தறிவாரில்லை மருத்துவராய் என்ற பாவனை வந்தார் என்று அழகா சொல்கிறார். பேஷனம் விஷக் சகசிராமத அற்புதமான நிர்வாகம் ஒன்று பேஷனம் மற்றொன்று விஷக். பேஷனம்னா மருந்து விஷக் என்றால் வைத்தியம். சில டாக்டர்கள் அவர்கள் அவர்களுக்கு படிக்க முடியும் அப்படி இருக்கும். ஆனா எவ்வளவாய மருந்து எவ்வளவாய மருத்துவம் மருத்துவராய் என்ற மணிவந்தான் அந்த மருந்தையும் மருத்துவரையும் ஆழ்வார் ஒரே விஷயமானாரு. சம்சாரத்துல பெரும் வியாதி அந்த சம்சாரத்துல பெரும் நோய்க்கு யார் மருந்து கேட்டார் சிவபதியான சிவன் நாராயணே மருந்து அர்த்தகாம வராஜம் நாராயண வராஜம் நாஸ்தி சங்கதி ரஸ்மானம் புஷ்பானம் சரஸ்வரம். ஏதாவது உங்களுக்கு எங்களுக்கு எந்த அசோசியேஷன் கிடையாது எங்களுக்கு உங்களுக்கு எந்த விதமான சம்பந்தம் தேவையே இல்லை. ஏன்னா அவங்களோட அந்த சம்பந்தம் வச்சுட்டோம்னா
கடைசியில உங்க மனோபாவம் தான் எங்களுக்கு அதிகமா ஏற்பட்டுடும். ஆகையால் நீராட போதுவி பொருளியோ நெருளியும் அற்புதமான வார்த்தை. ஒவ்வொரு பாசுரத்துக்கும் உயிரான ஒரு வார்த்தை இருக்கு. அது நீராட போதுவி பொருளியோன்றதுதான் முதல் பாசுரத்தில் உயிர் நாராயணர்களும் உண்மையிலேயே உங்களுக்கு இந்த பகவத் சிந்தனை இனிக்கும் என்றார். இதனால் நாங்கள் எழுதுட்டோமே நீயாவது எங்களுக்கு கிடைக்கணும், நல்ல சிந்தனை வளர்த்துக்கு தற்போது போக்கு நான் வளர்த்துக்கிறேன் எது வழி அப்படின்னு கேட்கிறோன்னே இவாள்தான் வந்திருக்கா. பஞ்சலட்சம் பேர் திருவாயூர் இருக்கக்கூடிய பெண்கள். அவளை எழுப்புவது என்பது ஒரு வியாஜம். அந்த பெண்களை எழுப்புவதாக ஆனால் சம்சாரத்தில் உணரக்கூடிய நம்மை எழுப்புகிறார். இதிலிருந்து விமோசனத்தை எழுப்பக்கூடிய நமக்கு ஒரு பிரபோதனமானது ஏற்படுகின்றது. கிருஷ்ணனே இங்க வந்து கலந்துட்டான். கிருஷ்ண சம்பந்தம் பெற்ற க்ஷேத்திர சேஷம் இது. அந்த கிருஷ்ணானுபவம் செய்யாமல் நாம் வாழ இருக்கிறோம். நேர பிரத்யட்சமா கிருஷ்ணன் நாராயணன் அவன் அவதாரம் பண்ணியா இருக்கிறான். அதை விட்டுட்டு நாம் ஊரை சுத்தி என்ன பிரயோஜனம் கேட்க ஒரே அடுத்தது வந்து சேர்த்தவாள் வையத்து வாழ்வீர்கள். வையத்துக்கு பலவிதமான அர்த்தங்கள் உண்டு. வையம் அப்படின்னு ஒரு சப்தத்துக்கு நாம் எத்தனையோ அர்த்தங்கள் பண்ணலாம். அதுல குறிப்பா இங்க வையத்து வாழ்வீர்கள் சொல்லும்போது பரமத்தை காட்டும் பெரும் பாக்கியத்தை உடையதான பூலோகம் வேறு. ஏன்னா பரமபதத்துல அச்சாவதாரத்துல பெருமாள் கிடையாது. தமருதங்கள் எவ்வூர்வம் தமருதங்கள் எப்படியே ஆழ்வதாரிகள் நாம் எப்படியெல்லாம் பெருமாள் அனுபவிக்கிறோம்னு ஆசைப்படுறோமோ அந்த திவ்யானுபவம் நாம் பெறக்கூடிய ஒரே இடம் எதிரியும் பூலோகம் மட்டும்தான். ஏன் பரமபதத்துல கிடைக்காதா? பரமபதத்துல கிடைக்கக்கூடிய ஆனந்தம் வேற விதமா இருக்கு. இப்ப நாளைக்கு அனுபவத்திற்கு அப்படின்னா பிரச்சாரம் ராமனா சேர்ந்தார். அலங்காரத்துக்கு முன்னாடி 4 பேர் சந்திரசக்கரத்தோட திவ்யாயுதத்தோட அவயவதாசத்தோட இருக்கக்கூடிய அதே பிரச்சாரம் அனுபவ வாழ்ந்தத்தை ஏறி அவங்கதான்னா அப்ப ராமனா நம்ம பிரச்சாரம் செய்வோம். ஓ சுவாமி அவன் பிரச்சாரம் இல்லையா வேற பெருமாள் இருக்காரு. ஸ்ரீதேவிக்கு தான் கிருஷ்ணநாத் பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணி அனுபவிக்கிறோம். பரமதாசத்திற்கு முதல் நாள் சாயங்காலம் மோகினி திருப்பூர் பெருமாளுக்கு மோகன அலங்காரம் சேவை பண்ணி பெருமாள் அனுபவிக்கிறோம். இதுதான் ஒவ்வொரு விதமான நிஜமான செயல்கள். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமா பரவலே அமரம் பெரும் பரவலே பலவிதமான திருவாவரங்கள் பலவிதமான திருநாமசேஷத்தோட திருவாவுடைய நிஜ சேவை. இது போல பரமதத்தை அனுபவிக்க முடியுமா? ஆழ்வார்கள் எல்லாரும் முதலாதாரம் அடைந்தார் கேட்டங்கள்லாம் சைத்தம் வாங்கிடம் ஆர்ஷம் சுயம்பேட்டம் எத்தனை அதிகமாக இருக்குது. நாம் விரும்பினோம் ராமானுஜன் பிரச்சாரம் ஒரு விதமான 3 நிலைகளை சேசாதிக்கிறோம். அனுபவமா 20 திருவேனுடைய ஒரு மலரை சேசாதிக்கிறோம். நிறுவனமா 20 ரூபாய் ரங்கநாதர் ஸ்ரீனிவாசன் ராஜகோபாலன் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விதேசத்துல ஒவ்வொரு தெருவிலையும் ஒவ்வொரு விதமான திருக்கோவில்கள் அந்த திருக்கோவில்கள் நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவ விசேஷங்கள். இந்த பேரின்பம் பரமவதற்கு நமக்கு கிட்ட அரியது என்பதாலே கையெழுத்து வாழ்வீர்கள். பக்கத்தி மண்டலத்தில் வந்து பிறந்தால் கூட நீங்கள் பாக்கியத்தை செய்திருக்கிறீர்கள். இரண்டாவது அதுக்கு அடுத்தது சப்த தீபவதி வசுந்தரான 7 தீபங்கள் சமுத்திரங்கள் சேர்ந்த உலகம் எழுச்சி. அடுத்தது மேகமலை என்னும் உயர்ந்த பர்வத சிகரம் இங்கதான் இருக்கு. பர்வத சிகரம் என்ன தெரியுமா? இந்த பூமிக்கு தான் கர்ம பூமி. மற்ற எந்த கஷேத்திரத்துக்கும் கர்ம பூமி என்னும் பெயர் கிடையாது. அதனால்தான் விஷ்ணு புராணத்துல கண்டிப்பா தேவர்கள்லாம் ஆதாயத்துல நின்று கொண்டு பூசர்களான மனிதர்களை பார்த்து அவர்கள் ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கார். கர்ம பூமியான இந்த பூர்வத்தை வந்து பிறந்திருக்காரு. உத்தமமான கர்மானுஷ்டானங்களை செய்து அவர்கள் மேன்மை அடைகிறார்கள். இந்த லோகத்தில் பிறந்தவர்கள் ஸ்தோத்திரம் பண்றாராம் தேவர். தாங்கள் பிறக்காமல் போனோமே என்னும் வருத்தம் தேவர்களுக்கு கூட உண்டார். ஐயோ நமக்கு பிறக்கலையே நாம் பிறக்கலையே தேவர்களே வருத்தப்படியான ஒரு நிலை உண்டாயிடுச்சு. அது நமக்கு பெருமை இல்லையா? வையத்து வாழ்வீர்கள் வசுதேவரே சாட்சாத் பகவான் புருஷப்பா ஒரு சமயம் பூதேவி பசுவின் உருவத்தை எடுத்துக் கொண்டு பகவானிடத்தில்
கௌரூபா அசுமுகின்னா கிரந்தந்தி கருணந்தி போன்னு பசுவின் ஒரு இடத்தில் சென்று பகவான் இடத்துல பிரார்த்தித்தார். சுவாமி, உனக்கு விஷயம் தெரியாதா? பெரிய மலைகள், பர்வதங்கள், பெரும் விருட்சங்கள் மற்றும் சமுத்திரங்கள் இதெல்லாம் என் மீது நிறைந்திருக்கின்றன. ஆனால் அதனால எனக்கு துளிக்குள்ள பாரம் இல்லைன்னு நான் கூறுகிறேன். பெரிய பெரிய மலைகள் இருக்கிறதுனால பூமிக்கு பாரமான, பூமிக்கு அதனால பாரம் இல்லையா? வேற ஏதாவது பாரம் ஒரு நாள பூமியை தாங்க முடியல, பாரத்தை தாங்க முடியலையே, எது ஒண்ணு வருகிறது பெருமான் கேட்டதுக்கு அதற்கு பூலிகை சொல்றா, ஒரு பாவி கர்மாக்களை விட்டவன், அந்தந்த வர்ணாசிரம தர்மத்திற்கு உரியதான கர்மாக்களை விட்ட ஒருவன் என் மீது இருந்தானேனால் அவன் பாவத்தின் பாரத்தை என்னால் தாங்க முடியவில்லை. அது எந்த வர்ணமாக இருக்கிற சாப்பிடுவோம் பெருமான் 4 வருடங்களை சிரித்தாலும் நான் உபன்யாசங்கள் அடிக்கடி சொல்லுவேன். வாலிபத்துல பெருமாள் வாலியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். வாலியை பண்ணது தப்புங்க, நாங்கெல்லாம் குழந்தை சுவாமி இதெல்லாம் சட்டம் கிடையாதுன்னு வாங்க, குழந்தைகளுக்குலாம் சட்டம் கிடையாது, நாங்க என்னெல்லாம் பண்ணுவோம், நீங்க வேலை கேட்க முடியாது வாலி யோசிச்சோம். இல்லைன்னா உனக்கு கூட சட்டம் கொண்டு இருக்குவோம். எப்படி அப்படின்னா வாலி அதுக்கு நான் கேள்வி கேட்ட, நீ சந்தியானம் பண்றியா இல்லையா? வாலியை பார்த்து நான் கேட்ட பதில், நீ சந்தியானம் பண்றியா? வாலி 4 சமுத்திரத்துல போய் சந்தியானம் பண்ணுவோம். சாமானியா சாமி 4 சமுத்திரத்துல போய் அவன் சந்தியானம் பண்ணுவோம். அவ்வளவு பெரும் அவனை கொண்டு நான் பண்ற சுவாமி பாரோ, அந்த காலத்துல குழந்தைதான் சந்தியானம் பண்ணிட்டு இந்த காலத்துல குழந்தைதான் சந்தியானம் பண்ண மாட்டேங்குது. நான் சொல்றது அந்த காலத்துல குழந்தைனாலும் சந்தியானம் பண்ணிட்டு இந்த காலத்துல குழந்தைதான் சந்தியானம் பண்ண மாட்டேங்குது. அதை நாளைக்கு யூடியூப்ல வரும்போது எதோசம் தான் நான் சொல்றேன். மனசு வந்து ஐயோ செய்யும் கிரிசைகள் அருட்டாரத்தை வலியுறுத்தம் வந்து திருப்பார் திருப்பாவுடைய அடிப்படை, திருப்பாவுடைய ஆதாரங்கள் அருட்டாரத்தை வலியுறுத்த வந்தது. கிரிசைகள், கிரிசைகள்னா கிரியாபிஷேகங்கள். அது சைவ சித்தாந்தத்தை வியாக்கியானம். சைவ சித்தாந்தத்தை வரும்போது சரியை, கிரியை, தியானம், யோகம் என்று 4 இடமா அதை வரைத்தார். 4 இடமா அது பிரிச்சார். அதுல சரியைக்கும் கிரியைக்கும் என்ன வித்தியாசம்னா, காரணம் கேட்காமல் செய்யும் அருட்டாமல் சரியை, பயன் சித்திக்கும் பொருட்டு செய்யக்கூடியதான காரியம் கிரியை. இதற்கு சிவஞானோட நெய்கண்ட வருஷம், அடுத்தது சிவஞான சித்தி அருள்தி சிவாச்சாரிய இவ்வாறு வருஷத்துக்கு வச்சிருக்காங்க சைவ சித்தாந்தம். அதனால செய்யும் கிரிசைகள்ல நாம் இந்த காரியத்தை பண்ணால் என்ன பலன் உண்டாகும்? காரணம் கேட்காமல் செய்யக்கூடிய காரியத்துக்கு சரியை, காரணம் கேட்டு பலனை உத்தேசித்து செய்யக்கூடிய காரியத்திற்கு கிரியை இருக்கும். ஆனால் இப்ப நான் சொல்லக்கூடிய காரியத்தை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது உண்டாகும். எல்லாரும் நல்லா இருக்கிறோம். புண்ணியத்தை பலச்சந்தி புண்ணிய நேசத்தை மாணவா, புண்ணியத்துடைய பலன் இருக்கிறோம். ஆனா புண்ணியத்தை யாரும் செய்யறதுக்கு ஆசைப்படுறது, புண்ணியத்தை பண்ணதுலயே திருப்பி சந்தானத்துக்கு தான் வருவேன். ஏன் அப்படின்னு கேட்டா, இப்ப அதை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஆயிடுது. சந்தானம் பண்ணுன்னு சொல்ற அளவுக்கு நான் வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு நாம் நம்மளுடைய சனாதன தர்மத்தின் மீது பற்றற்றவர்களாக இருக்கின்றோம். நான் உபன்யாசம் விசுவாசம் சொல்றேன், அந்த பிரமாதமா பூஜை பண்றேன், நிறைய தாரணம் பண்றேன், அதெல்லாம் செகண்டரி. முதல்ல நாம பண்ண வேண்டியது தெரியும், நம்முடைய ஆழா சந்தா உபாசிக்க நம்முடைய அனுஷ்டானங்களும் வரணும். அதுக்கு மேற்கொண்டுதான் இது விசேஷங்கள். அதனால இந்த கிரியாபிஷேகங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, இந்த பூலோகத்துல பிறந்து இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய அனுஷ்டானத்தில் இருந்து தான் செய்ய வேண்டியதான கிரியாபிஷேகங்களில் இருந்து அவன் நழுவியானால், அவன் பாவியாகிறான். அந்த பாவத்தின் பாரம் என்னால் தாங்கப்பட முடியவில்லை. பூமிகள் பெருமாள் கௌரூபா சுகீனா கந்தந்தி கருணமி ஹோ. ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அவர் எழுதார். உடனே பெருமாள் சொன்னார், நான் வந்து விளக்க போறேன். இவள் பசுவின் உருவத்தில் சென்று பகவானை பிரார்த்திக்கிறாரே, பெருமாள் கோபாலனாக பிறந்தார். பெருமாள் சொன்னார், நான் திருவாயூர்பாடியில் போய் விளக்க போறேன், அதுக்கு உண்டான ஏற்பாடு எல்லாம் பண்ணுவோம். அப்பதான் பெருமா வசுதேவத்திலே சாட்சா பகவான் புருஷப்பரா, வசுதேவனுடைய திருவாரியில் சாட்சாத் பராக்கிரமான சர்வேஸ்வரன் கிடைக்க போகிறார். ஜனிஷந்த பூஜனார்த்தம் சம்பவத்து சரஸ்திரியா, ஜனிஷதி சகா ஜனிஷதி, அவன் இறக்க போகிறான். தன் பூஜனார்த்தம் சம்பவத்து சரஸ்திரியா, அவர் ஆராதனைக்கார், அவர் உறப்பிற்கார், அவர் மகிழ்ச்சி விடும் வகையில் நீங்கள் பெண்கள் இந்த தேவஸ்திரி
வாழ்கிறார்கள். இது ஒரு நல்ல காலம் இல்லையா? அயம்சகால சம்பிராப்த புண்ணிய பரமசோபனான். இந்த காலத்தை கொண்டாடுறது ரொம்ப முக்கியம். அடுத்தது பகூனாம் ஜென்மாந்தே ஞானாத்மா பிரபத்திரே வாசுதேவ சர்வநிதி சமாத்மா சுதுர்பிரபா. கண்ணன் நெஞ்சில் வைத்து வருத்தப்பட்டு சொன்ன விஷயம். அதுனா நான் தான் பரம்பொருள் என்பதை யாருமே புரிந்து கொள்ள மாட்டேன். டைரக்டா நானே சொல்றேன். நான் என்ன பண்றது? பகூனாம் ஜென்மாந்தே அவ்விடம் அவருக்கு ஒரு நிலை ஏற்படுவதற்கு பகவான் தான் சர்வம். எவன் ஸ்ரீயப்பதியோ அவன் தான் ஜெகத்பதி. சைவ மோட்சப்பிரதாதா, அவன் தான் நமக்கு மோட்சத்தை அருள்பவன். இதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு எத்தனையோ ஜென்மாக்கள் தேவைப்படுவது தெரியுமா? அதனால்தான் கிடைச்ச காலத்தை நாம இழக்கக்கூடாது. சக்கரவர்த்தம் பார்த்த ரொம்ப அழகான ஒரு உதாரணம் சொல்லுவார். கிராமங்கள விவசாயி அவர் பார்மன் என்ன பண்ணுவார்னா, போரடிக்கிறதுக்கு கிராமங்கள் நெல் அறுத்து அதை கட்டுக்கட்டா கட்டி வச்சிருப்பார். அப்புறம் அந்த நெற்கதிரிலிருந்து தனித்தனியான நெல்மணியில பிரிச்சு இருக்கிறதுக்காக அந்த தலையை பரப்பி வச்சுட்டு மேல மாடு அது நடந்து சுத்தி 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 வரும். அது நெல் கதிரிகளை பிரிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அதை சுத்தி சுத்தி அந்த மாடு வந்து மாடுக்கு நல்ல ஆகாரம் வைக்கும். அந்த நெல் கதிரிகள் அறுத்துட்டாங்கன்னா அந்த புல்லுதான் அது ஆகாரம். அந்த ஆகாரத்தை பார்த்தா மாடுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சொல்லுவோம். கடைசியில் வேலை கட்டுவிடும். வேலை கட்டுவிடும். நடுவில் ஸ்கூல் கேட்டு சந்தியானம் பண்ணா சந்தியானம் பண்ணுவோம். அவ்வளவு அதனால என்ன பண்ணுவோம்? அந்த விவசாயி மாட்டுக்கு முதல்ல ஒரு வலை கட்டுவோம். அது காத்து சுவாசம் இருக்கணும். ஆனா அதே சமயத்தில் அது வாயை திறக்கக்கூடாது. அதுக்கு ஒரு வலையை கட்டி விட்டுருவான். அது வாயை திறக்க முடியாது. அப்படின்னு சுத்தி ஒரு நடுவோம். அங்கங்க வராதையா ஓட்டை இருக்க வரணும். நெல் ஒரு புல்லு தானே, அது ஒரே ஒரு புல்லு நம்ம ஃபுல்லா போகாது. அது பாதி உள்ள போகும். அதை ஓட்ட வழியா உள்ள போகும். மாடு நாட்டை நீட்டி 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 அந்த ஒரு புல்ல அது வாங்கி சாப்பிடும். இந்த ஒரு புல்லு சாப்பிட்டா பசியாயிட்டு போடாது. அது உடம்பு பிடிச்சி வந்து போதா? நல்ல கட்டுக்கட்டா இருக்கிற புல்ல சாப்பிட முடியல. ஒரே ஒரு புல்லு அது சுத்தி விட்டு இருந்துச்சு. அந்த இடுக்கு வழியா உள்ள போச்சு. அதை போய் நாட்டு வழி சாப்பிட இந்த மாடு வந்து கேட்டா, நான் பண்ற காரியத்துக்கு நடுவுலேயே இது கிடைச்சதுனாலும் கூட அதை விடக்கூடாது. எவ்வளவு இப்படி இருந்துருக்கோம். ஆனா சொல்லுவாங்க, நான் வரணும்னு ஆசையா இருக்கு சுவாமி, வரணும்னு பார்த்துட்டு இருக்கோம். முடிஞ்ச போது வரையில சொல்றேன். சத்யநாராயணன் நான் திருவாரூர் முடிஞ்ச போது வரையில ஒரு நாள் கூட உபன்யாசம் வரல. உடம்பு வெளியில பார்த்தேன். நான் முடிஞ்ச போது வரையில வரல. ஆனா நீ நிச்சயம் 8வது உபன்யாசம் முடிச்ச. நான் 8வது அங்க வந்தேன். உபன்யாசம் முடிஞ்ச போது நான் அந்த இடத்துக்கு வந்தேன். அதனால நமக்கு போறதுக்கு ஆசை இருந்தா கூட தடங்கள் உண்டா இருக்கலாம். இந்த மாடை பார்த்து கத்துக்கும். அதுக்கு ஆகாரம் உள்ள கிடைக்கிறனால கிடைச்சத அது விட வேண்டும். அது போலதான் நம்முடைய உலகியல் காரியங்களை பார்த்து கொண்டே நடுவருக்கு சத்சங்க கிடைச்சதோ அந்த சத்சங்கத்தை முடிச்சிடும். கிடைச்ச காலத்தை அல்பஸ்காலம் அவசியம். கிடைச்ச காலத்தை நாம் மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். எவ்வளவு நாம கிரகித்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு விஷயங்களை நாம கிரகித்துக் கொள்ளணும். அப்புறம் தான் அசம்படுப்பாடு நாடு. அதனால பெருமாள் நமக்கு இவர்தான் பரமாத்மான்னு நாம் அறியும் அளவிற்கு பரமாத்மா நமக்கு அர்த்தம் பண்ணிட்டான். பகூனா ஜென்மனா வந்தே பரமராமன் வியாக்கியானம் இல்ல. பகூனா புண்ணிய ஜென்மனா வந்தே. அவ்வளவு சொல்ல முடியாது. எத்தனையோ ஜென்மாக்கள்ல நாம புண்ணியம் பண்ணிக்கணும். புண்ணியம் பண்ண ஜென்மா கண்டினியூஸா வராது. அது ஒரு ப்ராப்ளம். அது ஒரு சிக்கல். புண்ணியம் பண்ண ஜென்மா வந்து கண்டினியூஸா வராது. அது ஒரு 4 ஜென்மா இருக்க பாம்பு ஜென்மா, கொசுவாகவோ ஈயாகவோ பருந்தாகவோ நாயாகவோ நரியாகவோ பிறப்போம். இல்ல நல்ல விழுப்பிறந்தாலும் பகவத் தத்துவத்தை அறிய முடியாத ஒரு நிலைமை புத்தி மாதிரி நமக்கு ஏற்பட்டிருக்கும். எத்தனை பேருக்கு தெரியுது? லட்சம் லட்சம் கோடிக்கணக்கான பேருக்கு இந்த மகாராஷ்டிர பகவத் இருக்கா. எல்லாருக்கும் திருப்பாவுடைய வித்தியாசம் வச்சிருந்து இதை திருப்பாவுக்கு தெரிஞ்சுக்கலாம். உபன்யாசத்துக்கு நீ சொல்லிதான் வச்சுக்கலாம். ஒன்னும் அதுதான் எல்லாம் ஆண்டாண்டிய அந்த திருப்பாவைக்காக ஒரு மாசத்தை அவன் டெலிகேட் பண்ணுவான். சாமானிய விஷயங்கள் சொல்லணும். மொத்தம் வேதாந்தாட்சம் அதனுடைய உள்ளுரைக்குள்ள அறிவதற்கு எவ்வளவு நிலம்.
பகூனாம் ஜென்மநாமத்தை ஞானவான் நாம் படுறதே வாசுதேவ சர்வவிதி சர்வவிதி. அந்த வாசுதேவன் தான் சர்வம், இவன் தவிர்த்து ஒன்றும் இல்லை என்று நினைக்கக்கூடிய ஒருவன் அவன் கிருஷ்ணன் சோதரன் சகா மகாத்மான் வருவான். அப்படிப்பட்ட ஒருவன் அவனை மகாத்மான கிருஷ்ண சோதரன் துர்லபா. துர்லபாக இட் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட். துர்லபா சுதுர்லபா ரொம்ப ரொம்பவே கஷ்டம். அப்படி ஒரு ஆசாமியை நாம் தேடி கண்டுபிடிச்சு அவன் என்னை வந்து சேர்றதுக்குள்ள நாம் பட பாடிருக்கோம். பெருமாள் தசாவதான் எடுக்கிற இப்ப பாருங்க ஒவ்வொரு சமயம் ஏன்னா களத்துல ஜனம் எடுக்கிறோம். அப்படி களத்துல ஜனம் எடுக்கிற சமயத்துல திடீர்னு அந்த கையில வந்து நான் நெகிழ்ச்சிங்கிற வாணி தொட்டு களத்துல விழுந்துடும். அப்ப எப்படி எடுக்கிற அந்த வாணின்னா அந்த காலத்துல கிராமத்துல பாதாள குடிச்சு குடிச்சிருப்பான். பாதாள குடிச்சு குடிச்சிருப்பான். இப்பதான் கோழிகளை குழந்தை விடுறது அந்த காலத்துல கணத்துல தோண்டி விடும் இல்ல பறி விடும். அதுக்கு பேர் பாதாள குடிச்சு. அந்த பாதாள குடிச்சு உள்ள தடுத்து 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 குடிக்காட்டா அது வகையில் ஏதாவது ஒரு போஷன் வாங்கிக்கும் சுலபமா வெளியே விடலாம். வாசலாம் வகையை விட்டுதான் பாதாள குடிச்சு போடலாம். மோதல் நழுவி விட்டுதான் ஜலம் கிடைச்சு மோதல் நழுவி விட்டுதான் பாதாள குடிச்சு போனா அந்த மோதல் கிடைக்கும் கிடைக்காது. அப்ப என்ன பண்ணணும்? எதவான அவனே தண்ணிக்குள்ள போடணும். அவனே தண்ணிக்குள்ள போய் அதை தேடி எடுத்து விட வரணும் இல்லையா? அது போலதான் பெருமாள் ஒரு முழுக்கு 2 முழுக்கு 3 முழுக்கு போட யார கேட்டதுக்கு சம்சாரத்துல பெரிய கணத்துக்குள்ள வந்து ஜீவனை ரட்சிக்கிறதுக்காக. ஜீவனும் ரொம்ப டைனி ரொம்ப சின்னது, இதே பழக்க முடியாத ஆட்டம் தான் ஜீவன். அப்படி இருக்கிற ஜீவன் சம்சாரத்துல சமுத்திரத்துல முடியானே அவனை காப்பாற்றுறதுக்காக அவனை உத்தரவு பண்றதுக்காக பாதாள ஒரு மாதிரி சாதனம் இல்ல பிரயோஜனம் இல்ல தானே உள்ள குதிச்சு அவனை காப்பாற்ற வேண்டும். பகவான் உள்ள குதிக்கிறார். 10 அவதாரம் 1 2 3 4 ஒவ்வொரு அவதாரம் முடிஞ்சு அவன் திரும்பி போச்சு. சுவாமி நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க அதுதான் நீ உட்பட என்ற உடனே சரணாகதி பண்ணணும். உலக தோழல் பத்தியா வாசுதேவ சர்வமினி சமாத்மா சுதுர்லபா துர்லபா சுதா துர்லபா வெரி வெரி டிஃபிகல்ட். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்து நாம மீறி இன்னைக்கு இப்ப நேர கிருஷ்ணனை அனுபவிப்பதற்கான வாக்கியம் பெற்றிருக்கும் பொழுது அதை இழக்கக்கூடாது. வையத்து வாழ்வீர்கள் ராமாவதாரத்தை ஒரு காட்சி பதி சன்யோக சுலபம் வயோதிஷ்வாச வேதிகா. ஜனக சீதைக்கு 6 வயசு ஆயிடுச்சு. அவர் ராமனுக்கு 12 வயசு, சீதைக்கு 6 வயசு. 6 வயசு சீதைக்கு மேட்ரிமோனி தான் பாடலாம் ஜனக. பதி சன்யோக சுலபம் வயோதிஷ்வாசமே என்ன பண்றது? இதுவா அதாவா இருக்கணும். இப்பதான் வந்து எடுத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணோம். அப்படி ஒரு பிள்ளைதான் கல்யாணம் பண்ணி கண்டிஷன் போடும். எங்க சொல்லுவோம் சீக்கிரம் போட கண்டிஷன் அப்படி கண்டிஷன் போடும். ஆதாரம் அப்படியே இருக்கணும். சாமி எடுத்து சுத்தம் பண்ணணும். பஞ்சவடிய சாமிக்கு ஆல்டர்னேட்டிவா சொல்லக்கூடாது. உங்களுதான் யாரும் சொல்லியிருக்காரு சாமிக்கு பஞ்சவடிய ஆல்டர்னேட்டிவா சொல்லு. அப்ப தனிக்க பண்ணிட்டு பஞ்சவடி கிடைக்குன்னா எச்சப்படுறது சாமிக்கு பஞ்சவடி ஆல்டர்னேட்டிவ் ஓகே அக்செப்ட். 4 தனி விட்டுருச்சு ஆளுநர் பஞ்சவடி இல்லை என்ன பண்ணுவேன்? இது ஆல்டர்னேட்டிவ் வச்சு விடுவேன். யாருக்கு விபரீதமா தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்காரு தெரியுமா கேட்டது. ஆகையால சீதைக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஜனக மகாராஜா பெருமாள் வந்த கல்யாணம் பண்ண 12 வயசு பெருமாளுக்கு பிராட்டி 4 வயசு. அது ஒவ்வொரு புராணங்களும் ஒவ்வொரு விதமா சொல்லப்படுது. தெரியும் பதி சன்யோக சுலபம் தன் மனைவி தன் கணவனை அடையக்கூடியதான ஒரு வயசு அப்படின்னு ஏற்படுவதும் இங்க கிருஷ்ணனுக்கு 6 வயசு தெரியுமா வந்து எல்லாரும் கிருஷ்ணனை ஏறாமோ எதுவும் சொல்லிருக்காரு. ராசிந்திர மொழியா போக்கிரித்தன மொழியா அவன் கண்ட நோட்டீசர்லாம் யாராவது கொண்டாடுவாரா இவ்வளவு சொல்றோம். அந்த காமப்பிரயுக்தமான ஒரு விஷயம் கூட கிடையாது தெரியுமா உங்களுக்கு. புறவை அச்சியரோடு தோற்றதும் குற்ற ஒன்றேண்டியதும் உறவுயிர் பொய்கையாகம் காய்ந்ததும் உட்பட மற்றும் பல அளவில் மண்டிப்பிராந்தன் மாயவினைகளையே அலற்றி நம்மளோட சரிப்பது என்னென்ன எத்தோத்பிரியம் தரிய புண்ணியம் புண்ணியவன்யன் நான்யத்தையோர்பவதி லட்சணமந்தஜாது தூர்தாயினம் பவதுயத்திரராசகோழ்யா சத்கீர்த்தனம் பரமானந்தி
தீர்த்தம் பரமபாவமானந்தி அங்கனா வந்தனா வந்தரை மதமாக பெண்கள் ஒரு பெண்ணன் பலன் ஒரு பெண்ணு அப்படி அவரோட சேர்த்து 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 பெருமாள் ஆடினது தீர்த்தம் பரமபாவனம் தவ கதாமிருதம் கிருஷ்ணா தப்த ஜீவனம் கவிபீடிதம் கிருஷ்ணா கல்மஷாபகம் ஸ்ரவணமங்கலம் கிருஷ்ணா ஸ்ரீமதாதகம் புவிர்நந்தியே கிருஷ்ணா பூரிராஜனா கோபிகள் கோபியாக இருக்கிறார். கிருஷ்ணா கதாமிருதம் தப்த ஜீவனம் உன்னுடைய கதாமிருதம் இருக்கிறதே அது தப்த ஜீவனம். தாவத்தில் தவித்தவருக்கு அமிர்தம் சுவாமி தாவத்தையா துறைகி அமிர்தத்வாய பிரம்மசூத்திரத்துக்கு அச்சானது தாவத்தினாலே வருந்தவனுக்கு தாவத்தினாலே அப்படியே வென்றவனுக்கு நல்ல குளிர்ச்சியான நேரம் அமிர்தமயமான மழை பொழிந்தது என்றால் அதற்கு எவ்வளவு சந்தோஷம் உண்டாகும். அதுதான் கிருஷ்ணனுடைய சரித்திரம். தூர்த்தாயுதம் தமது யக்கிர ராசகோழ்யாம் தர்கீர்த்தனம் பரமபாவனமானந்தி. அதை பார்த்து வெறும் மேன்மையுடையாகத்தானே அதை கொண்டாடுகிறார், சொல்லியிருக்கிறார். ராசம் என்பதுதான் பாகவதத்தின் சாரம். ராசபஞ்சாத்தியாகி சிவன் பாகவதர். அந்த ராசபஞ்சாத்தியாகி பாகவதத்தின் பரமசாரம். இன்னும் சொல்ல போனா எனக்கு அவதாரிகளை சொல்றேன். அர்த்த பஞ்சகம் மிக்க இறையிலே மெய்யா உயிரிலே தக்க நெறி நடையை தொங்கியல் ஊழிலே வாழ்விலே நடந்தவோ இந்த அர்த்த பஞ்சகம் பரபிரம்ம சுரூபம் ஜீவனுடைய சுரூபம் ஜீவனுக்கும் அவனுக்கும் இத்தனைதான் ஜீவன் சம்பந்தத்தை மறந்திருப்பதுடைய காரணம் பின்னர் எப்படி அடைய வேண்டும் அந்த பரமாத்மாவை அடைவதையாத ஜீவனுக்கு உண்டாகக்கூடிய பயன் என்ன இதற்கு அர்த்த பஞ்சகம் சொல்ல முடியும். இந்த 5 விசேஷங்களை காண்பிக்கிறதுதான் ராச பஞ்சாத்தியாயி. அதையால அப்படி ஒரு பெரும் பாக்கியம் நமக்கு கடன் கொடுத்திருக்காங்க. 6 வயசு கடனை நாம் அனுபவிக்கும்படியான அனுபவத்தை இங்க வச்சிருக்கும் பொழுது இதை விடுத்து நாம் உணர்ந்ததானா வையத்து வாழ்கிறார். வையம்னா இது ரத்தம் உண்டு, வையம்னா வண்டியும் ரத்தம் உண்டு. வையம் அப்படின்ற அழகிய தமிழ் பதத்திற்கு வண்டி ஒன்னும் துயிலும் முத்து வந்தவன் ஒன்றறியா மாணவை வையம் பரிமாறு பழந்தமிழ் இலக்கணம் இலக்கியம். அந்த பழந்தமிழ் இலக்கணத்தை பொன்னும் மணியும் பவளமும் நிறைந்ததான வையம் என்பதால ஒரு வண்டியை அப்படிங்கிறது. அப்ப வையத்து வாழ்வீர்களா வண்டியில் இருப்பவர்கள் அதே வண்டியில் இருப்பவர்கள் யார் இளம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்ரவித்த விதீயதே. சரீரம் சரீரம் தான் க்ஷேத்திரம், சரீரம் தான் வையம், சரீரம் தான் சகலம். ஆத்மான ரத்தினம் விதி சரீரம் ரசமே விதி. உபனிஷத் வாக்கியம் 2 அர்த்தங்கள் பார்க்கலாம். கண்ணன் கீதை சொன்னா இளம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்ரவித்த விதீயதே. 11வது அத்தியாயம் க்ஷேத்திர க்ஷேத்திரக்கு விமானம். க்ஷேத்திரமான சரீரத்துக்கும் க்ஷேத்திரத்தினான ஜீவனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் வித்தியாசம். அதுவா இந்த சரீரத்துக்கு இந்த சரீரத்திற்கு தான் க்ஷேத்திரம் என்பது கிடையாது. இது முதல்ல ஆரம்பிச்சு தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுத்சவா மாவனா பாண்டவாச்சைவ இவகுருவத சஞ்சய திருதாட்டர் கீதையுடைய வருஷம் பகவத்கீதை ஆரம்பிச்சு ஆரம்பிச்சா திருதாட்டர் ஆரம்பிச்சான். சண்டையா அந்த குருக்ஷேத்திரத்தில் என்ன நடந்தது? யுத்தத்தை வர்ணிக்கும்படியாக சண்டையை வர்ணிக்கும்படியாக சந்தேகத்தில் திருநாட்கள் ஃபர்ஸ்ட் ரெப்ளிகாஸ்ட் சந்தேகம் ஸ்பான்சர் யாசர் அவருக்கு தான் திவ்ய சக்ஷுஷ யாசர் கொடுத்தார். திருநாட்கள் கேட்டால் நீ வாழ்க்கையா நான் வாழ்க்கை சுவாமி எனக்கு சண்டையை பண்ணாத வாழ்க்கா நீ சந்தேகத்தை விட்டு பார்க்க சொல்லுங்க. சந்தேகம் போயிட்டா குருக்ஷேத்திரத்துக்கு போயிட்டான் சந்தேகம் 10 நாள் இருந்தான் சந்தேகம் தெரியுமா? 10 நாள் ஆச்சு. அதை முடிஞ்சு பீஷ்மருக்கு விழுக்கப்பட்டவர்களே சந்தேகம் திரும்பி விடுறான். 11வது நாள் தான் நேரத்தில் அதுக்கு டெஃபினட் ஏற்கனவே அப்ப திருதராஷ்டிரன் கேட்டா தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் யுத்தத்திற்காக நிறைந்திருக்கக்கூடியதான என்னை சேர்ந்தவர்கள் பாண்டவர்கள் என்ன செய்கிறார்கள்? பகவான் ராமன் சொல்லுவார்
சர்வாத்மா அந்த அது திருடாட்சிதானே, அதுக்கு புறத்தல் அகத்தல் ரெண்டுமே பொருள். பாண்டவர்கள் இவன் தமிழர்கள் தான் பாண்டவர்கள். அப்ப மாவட்டாக மாண்டாட்சிய எதை சேர்ந்தவர்கள் பாண்டவர்கள் கேட்டாலும் அதுக்கு தாற்பயம் என்ன? அபிநவதேசிகர் முத்தூர் சுவாமி ரொம்ப அழகா ஒரு குட்போர் சொல்லுங்க. தர்மக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம்னா சரீரம். அந்த சரீரத்தை ரெண்டு கேரக்டர், ஒரு சாத்விகமான கேரக்டர், இன்னொன்று ராஜசதானசமான கேரக்டர். அந்த ராஜசதானச கேரக்டர் தான் கௌரவர்கள், சாத்விக கேரக்டர் தான் பாண்டவர்கள். ஏன்னா பாண்டவ வெளுப்பு, சாத்விகத்துக்கு எது ஐடென்டிபிகேஷன்? வெளுப்பு பெண்ணு. திருடாட்டம் காமத்தோட படித்தா இருந்தால மாவட்டா பாண்டவா செய்வ அந்த சாத்விக குணமும் ராஜசதானச குணமும் சட்டையிட்டுக் கொண்டன. இவற்றுள் எது ஜெயித்தது? நாக்கே நீங்க ஒரு திட்டி இருக்கும், உபன்யாசத்துக்கு போறோம் இல்ல ஆத்துல வந்துருவோம். நீங்க 2வது இல்ல என்னாச்சு 3வது கிருஷ்ண ஆரம்பம் அது வந்து யாரும் உபன்யாசம் உட்காந்துருவோம். 9வது எடுத்து விட்டாசம் உபன்யாசம் ஆத்துல ஜம்மு சவுத் ஆப்பிரிக்கா சாப்பிடுறோம். அப்ப சாத்தியமா ஒண்ணு ராஜசமா ஒண்ணு ரெண்டு ஒன்று சண்டை போடும். கிராமமா வேணாம், கிராமமா வேணாம், கடைசியில எது ஜெயிக்கும்? வழக்கம் போல சாத்தியம் போயிடும். அப்படி சாத்தியம் ஜெயிப்பதற்காகத்தான் திருப்பாவை கேட்கிறோம். மையேவமான அகற்ற மைபுத்தி நிவேசிக நிவசிஷி மையேவ. அதுதான் எனக்கு ஒரு பெரிய மனசை கட்டுப்படுத்துறது கட்டம்னு. அது அலங்கார உதவி கூட ஆத்மானம் பிரச்சனம் வித்தி சரீரம் பிரசமே வழி. அதுதான் கரோபுருஷன். ஆத்மா என்பவன் அவன்தான் ரதி. ரதி என்றால் எஜமான. சரீரம் என்பது ஒரு குதிரை, பையம், வண்டி. சரீரம் என்பது ஒரு தேர். அந்த தேரில் 5 குதிரைகள் கூட்டப்பட்டிருக்கின்றன. என்ன 5 குதிரைகள்? கண்டு கேட்டு உற்று முகர்ந்து என்பதாக 5 புலன்களாகியதான குதிரைகள். மனசு என்பவன் தான் சாரதி. புத்தி என்பவன் சாரதி, மனசு என்பது தெளிவார். புத்தி என்பது சாரதி, மனசு என்பது தெளிவார். 5 குதிரைகள், 5 இந்திரியங்கள். நம்ம சென்ஸ் அப்படின்ற அது 5 டைரக்ஷன்ல போச்சுன்னா என்ன ஆகும்? வண்டி 5 டைரக்ஷன்ல போச்சுன்னா வண்டி இல்லாம அதுக்காக மனசுன்ற கடிவாளத்தை போட்டு புத்தின்ற சாரத்தை கட்டுப்படுத்தினால்தான் ஆத்மா என்னும் அந்த எஜமானன் சரீரம் என்னும் வண்டியில் அமர்ந்திருப்பவன் சென்று சேரக்கூடிய இடத்தை சரியாக சென்று அடைவான். அப்ப மனசை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? நல்ல விஷயங்களை கேட்கணும். சத்சங்கத்தை நிசங்கத்துவம் சக்கரபோத சத்சங்கம்னா என்ன போச்சு? இதுதான் ஒரு சுத்தி இருக்கோம், பம்பளத்துல இருக்கோம், எதிரே காலையில பார்த்துருக்கோம். டிடிஎஸ் ஒரு ரிமோட்டு, அப்புறம் ஜெனரல் டிடி ஒரு ரிமோட்டு, மங்களாரத்தை தவிர்த்தோம் ரெடியா மங்களாரத்தை பண்ணிட்டு தவிர்ப்பு அப்படின்றதால ஒரு பொருட்கள் இருக்கு. ஆனா வயசான சந்தானக்கூடிய பிரபசோகனால இப்படி ஒரு நாள் வச்சிருந்துச்சு. அதனால தான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. வகையத்து வாழ்ந்தால் சரீரத்தை பெற்று அத்தை தின்று அங்கே கிடக்கு என்று இல்லாமல் மதுரையாளர்களுக்கு சொன்னது இந்த தேகத்தையே ஆத்மா என்று நினைத்து நாம் பிரமிக்காமல் இருக்க வேண்டும். வையத்துவாழ்வீர்கள் நாமும் நம்மளுக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. இனி பாவை நோன்பு என்னும் யாகத்தினால் நாம் செய்ய வேண்டிய கர்மானுஷ்டானத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கேளீரோ ஃபர்ஸ்ட் கேட்போம். பிராக்டிஸ் பண்ண அப்பதான் சொல்றாங்க. எடுத்துமே பிராக்டிஸ் பண்ணா யாரும் தெரியும். கேளீரோ சரி பண்ணி கொடுத்துறேன். அப்புறம் பிராக்டிகல். நாமும் நம்மளுக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எதெல்லாம் கூடாது? டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ரொம்ப முக்கியம். நெய்யுண்டோ, பாலுண்டோ, மையெழுதோ, மலரெழுதாமொழியோ, செய்யாத செய்யோ, தீக்குறளை சென்றோரோ உளியும் ஆறேடி. நெய்யுண்டோ, நெய்யுண்டோன்னா நல்ல நெய் சாப்பிடக்கூடாது. நல்ல நெய் சாப்பிடக்கூடாதா? சாப்பிடலாம். ஆனா எல்லாம் பரிவிதமா இருக்கும். அதாவது ஒரு அழகான ஸ்லோகம். விஸ்வாமித்ரவராஜ பிரபுதயா வாதாம்பூரணராஜயா. விஸ்வாமித்ரர், பராசரர், வசிஷ்டர் இந்த மகான்கள்லாம் 10,000 வருஷம் 20,000 வருஷம் தவம் பண்ணிருக்கா. அண்ணா ஆகாரம் இல்லாமல் தவம் பண்ணிருக்க.
அதுவும் இல்லாமல் சில சமயம் காற்றை மட்டுமே அவர்கள் புஷிப்பார்கள், சில சமயம் இலையை மட்டுமே சாப்பிடுவார்கள். அந்த அளவுக்கு இந்திரியங்களை கட்டுப்படுத்தி அவன் தவம் பண்ணிருக்கான். கடைசி யாரோ மேல ஊர்வசி ரொம்ப வந்தாலும் பதிலிச்சு போயிட்டாங்க. இந்திரியங்களை எல்லாம் ஜெயித்தவர்கள் ஒரு நிமிஷத்துல அப்படியே மயங்கி விட்டாங்க. அதான் மண்டோதரி சொல்ல ஒரு வார்த்தை. ராமன் தோற்றத்தை விழுந்து கிடக்கிறான். அந்த இடத்துக்கு மண்டோதரி வரா. யாருன்னு பார்த்தா குழந்தைதான் உயிர் இல்லையே. அப்ப சொன்னா ராவணா உன்னை யாரோ ராமன் ஒரு புருஷன் ஜெயிச்சுட்டான்னு ஏதாவது சொன்னான். அவன் ஜெயிக்கிற யாருக்கு ஜெயிச்சா தெரியுமா? இந்திரியாணி புரா சித்வா சிதம் திரிபுவனம் துவயா. நீ உன்னுடைய புலன்களை எல்லாம் வென்று உக்கரமான தவம் செய்து பிரம்மாவையும் பரமசிவனையும் உதாரணங்களை ஆராய்ந்து உன் புலன்களை வென்று அவர்களுக்குமான வரங்களை பெற்றாய். அந்த புலன்கள் உள்ளத்தில் கட்டுப்பட்டிருந்த அதெல்லாம் பார்த்தது பார்த்தியா? நல்ல பதார்த்தத்தை சாப்பிட முடியல, நல்ல ஒரு விஷயத்தை நல்லா பார்க்க முடியல, நல்ல ஒரு பாட்டு நல்லா கேட்க முடியல, எல்லாமே அவன் கட்டுப்படுத்தி வச்சுட்டான். முதலமைச்சர் தேவை ஒருமையும் ஐந்தடங்கள் ஆணையோர் எழுமையும் ஏமாப்பு உழைத்து திருவள்ளுவர் ஆன தாரை செலவணும் தன் கூட்டுக்குள்ள தன்னை ஒழுக்கிக் கொள்வதை போல் நாம் நம்முடைய குரல்களை ஒழுக்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் ருச்சிக்கு ஆசைப்பட்டாரு, சரீர சுகத்துக்கு ஆசைப்பட்டாரு, சிவபாகவத ஏகாதச ஸ்கந்தத்தை அவதூஷிகாமையான அந்த விசேஷமான தத்தாத்திரையுடைய உபதேசத்தை நாம் வரணும். சரீர சுகத்துக்கு ஆசைப்படக்கூடாது. நான் யாரையை பார்த்து கத்துட்டேன். காட்டம் ஒரு யானை இருக்குதுன்னா அந்த யானையை பிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இவன் பழக்கி வச்ச யானை எழுதுவான். இந்த குங்கி யானைவான் காடுகள். அந்த பழக்கி வச்ச யானை என்ன பண்ணுவா இந்த காட்டத்திரிய யானை குன்றியார் அப்படி தொட்டு தொட்டு தடவி கொடுத்து வசப்படுத்தும். இந்த ஸ்பரிச சுகத்துல ஈடுபட்டதான யானை காட்ட சுதந்திரமா விரிய வேண்டியது கடைசியில் வந்து வாங்கிக்கிறது. ஸ்பரிசத்தினால் ஒரு சுகம், ரசவேந்திரியத்தால் ஒரு சுகம், சற்றுவேந்திரியத்தால் ஒரு சுகம், சுரவேந்திரியத்தால் ஒரு சுகம். இது போன்று எல்லா சுகத்தையும் நீ நிறுத்தி கட்டுப்படுத்தி உன்னுடைய புலன்களை அடக்கி வைத்துக் கொண்டாயெல்லாம் அந்த புலன்கள் வஞ்சம் தீர்ப்பதற்கான காலத்தை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றன. சீதை அழகியது உருவடைய ஒன்று ஒரு நண்பர் இருக்குது. அவதான் மொத்தம் விட்டான், அவளுக்கு விட்டான். இந்த நேரம் கட்டுப்பட்டு வச்சிருந்தா மொத்தம் புசுறு போயிடும். அது சாமல் மாதிரி இருக்கும். நாம ஜெயிச்சிட்டோம், நாம நினைச்சிருப்போம். நீர் பூக்கள் இருக்குவோம். பிரமாணமா ஒரு ஹோமம் நடக்குது. அந்த ஹோமத்தை நிறைய துரியங்களை சேர்க்கிறா, மேல நிறைய இந்தனங்களை சேர்க்கிறா, கடைகள் எல்லாம் போட்டு வைக்கிறா. ஊதி எரிஞ்சது மொத்தம் சாம்பலா இருக்கு. அப்படியே அந்த சாம்பல் புரியுது. 2 நாள் கழிச்சு ஒருத்தர் போற தனியா காரணம் ₹1 போட்டார். அந்த ₹1 காயம் அந்த போட்டாச்சு. அதை எடுக்கணும். அவருக்கு முக்கியமான காரியம் தான். நாம ₹1 போட்டவே அந்த ₹1 ஹோமத்தை சேர்ந்துருக்குமே அதை நாம திருப்பி எடுத்துக்க வேண்டாம். ஹோம பிரசாதமா 2 நாள் ஆயிடுச்சு ஹோமத்துக்கு. இனிமே அந்த ஹோமத்துக்கு யாரும் வரமாட்டான் அப்படின்னு போய் அதை விட கைவிட்டா என்ன ஆகும்? மேல சாம்பல் தான், ஆனா உள்ளுக்குள்ள அந்த நெருப்பு இருக்குமாறோ அந்த மாதிரி தான் புலன்களை நாம் வெள்ளிட்டோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உள்ளுக்குள்ள அப்படியே இருக்கும். ஒரு காலத்தை புஷ் அடிச்சுதான் வெளில வந்துடும். சஞ்சாயத்தே காமா காமா குரோதோபியாயத்தே குரோதாத் பவதி சம்போகா சம்போகாத் ஸ்ருதி விக்ரமா ஸ்ருதி பிரம்சாத் புத்திநாசா புத்திநாசாத் பிரணஷ்யதி. கண்ணன் கீதை சொன்னா, பகவத்கீதையை சொல்ல பகவதி ஆண்டால் தன்னுடைய திருப்பாவை உபதேசிக்கிறார். நெய்யுன்னோ ஆயான விஸ்வாமித்த பராசர மகர்ஷிகள் எல்லாமே பொருட்களை வென்றவர்களே ஒரு காலத்தை அவர்கள் மற்றவர்களை பார்த்து ஆசைப்பட்டு சென்றார்கள். ஆனால் நல்ல நெய்யும் தையும் பாலும் சாப்பிட்டு உண்டாமல் இருக்கக்கூடிய நமக்குதான் முதலாவது அடக்கமாவது தானாவது மனாகிற மத்தியானம் தான். ரொம்ப தூரம் நம்ம போக வேண்டாம். இந்த தருமாசமாவது 4 மணிக்கு நிர்வாகம் சங்கத்தில் வர முடியாது. நான் அதனால போக்கிய வஸ்துக்களை எல்லாம் முதலில் விளக்க வேண்டும். இப்ப விளக்கம் அப்புறம் சேர்த்துக் கொள்ளலாம். அதனால ஒரே இருக்கக்கூடாது. பிபி ஷோர் பேசுகிறாரு கூடாது பாசனார் இவர் கலாச்சாரத்தில் நமக்கு மூடனை பெரிய முழங்கை வழிபாட மூடனை பெரிய முழங்கை வழிபாட திருக்குறள் ஆடம் வெளிக்காத ஏன்னா
பசங்களை தூக்கத்துல எழுப்பி நிக்க வச்சு அதுல பேசும் பிரஷிங் கொடுத்தியான அப்ப பார்த்தா தெரியும் உண்மையை முடங்கை விடுவார்கள். இந்த பாஷத்துக்கு என்ன அர்த்தம்னா அந்த சமயத்துல பார்த்தா தெரியும். நெய்யுண்டோம் பாலுண்டோம், நெய்ய உண்ண முடியுமா? குடிக்கதான் முடியும். பாலை உண்ண முடியுமா? பாலை குடிக்கதான் முடியும். ஆனா ஆண்டாள் இப்படி சொல்றது அர்த்தம் என்ன? ஜாதி பேச்சு அதான். அவன் இறைச்சியாளர் இருக்கா, அது ஒன்றுமில்லாத ஐக்குலத்து. அவனுக்கு அவன் இலக்கம் சுத்தமா பேச தெரியாது. எந்த நேரத்தில் இது பண்ணி சேர்த்து சமைச்சா அவனுக்கு தெரியாது. அப்படிதான் பேசுவான். நெய்யுண்டோம் பாருந்தோம், நாட்காலே நீராடி. முதல் விஷயம் கால காலத்தில் எடுத்து ஸ்நானம். 2 வேலை மஞ்சள் வெள்ளத்தை முக்கிய குடிக்கணும். மலையாளத்தில் 2 வேலை ஸ்நானமாகும். அது என்ன பரீட்சிக்காவி விஸ்ராந்தி மத்திய ரபதே யூதைகநாத என்று சொல்ல முடியும். பகவான் அந்த தீர்த்தம் அந்த புஷ்கரணிக்குள்ளே நாம் அதை உள்ளக்குள்ள குறைந்திருக்க வேண்டும். வெள்ளக்குளத்தை விழா இருவரும் தீர்ந்தோம் உள்ளக்குள தேரை ஒன்று திவ்யகவி பிழை பெறுவாங்க. திருவள்ளக்குளம் திவ்யக்ஷேத்திரம் அப்படின்னா அனராஜ சுவாமி ரொம்ப பிடிச்ச வருஷம். வெள்ளக்குளத்தை விழா இருவரும் தீர்ந்தோம். நான் போய் விழா அனுபவிக்கணும் ஆசைப்பட்டேன். அந்த விழா என்ன அனுபவிக்கணும் ஆசைப்பட்டான். நான் 2 பேரும் மீட் பண்ண இடத்துல திருவள்ளக்குளம் என்னும் இடத்தில் அவன் எனக்குள்ளே புகுந்தான், நான் அவருக்குள்ளே புகுந்தேன். ஒரு பிரேமிக வெள்ளம் அங்கே வழி தோன்றியது. தூய பெருமி கௌரிய ஸ்தானம் புள்ளக்குள்ள நன்னா முடிவுடி இருக்கிற மகள் ஒரு ஒழிக்கூடாது. நாட்காடு நீராடி மையிட்டெழுதும் மலருக்கு நாம் முடியும். கண்ணுக்கு மை தீட்டிக்க மாட்டோம், நாங்கள் புஷ்பங்களை சுட்டிக்க மாட்டோம். அதெல்லாம் இப்ப சரியா போயிட்டு. ஆனா ஆண்டாள் ரத்தத்துக்கு அனுதானம். இப்ப அதெல்லாம் சரி. பழைய கொடுக்கூடாது, கண்ணுக்கு மையிட்டு கூடாது. அதே பிரிச்சுதான் வரணும். அவருக்கு சில ஸ்கூல் அப்படிதான் வச்சிருக்கேன். எங்க ஊருக்கு பட்டணம் அப்படி விழு. அந்த ஊர்ல மையிட்டெழுதும் மலருக்கு நாம் முடியும். செய்யாத செய்யும் தீக்குறை செய்யணும். செய்யாத செய்யும். செய்யாத என்ன மேலான செய்வதாக 2 வரை கட்டி பின்னாடி மாதிரி வருஷம் ஒரு காரியம் பண்ண எதுவுமே பெரியவர்களுடைய அனுமதி இருக்கா? மகான்கள் எந்த வழியை போனாலோ அந்த வழியை தான் நாம ஓடுகிற. நானா இருக்கிறது வாட்டை அப்படின்னு ஆரம்பிக்க சொல்லுது. இவருக்கு சொந்தமாகவும் தெரியாது, அந்த பிராச்சீன பத்திரிகைகளும் தெரியாது. இவதான் அவங்க சொல்றது. அதான் மகாபிராயம். இப்ப சில பேருக்கு ஒரு விஷயம் ரொம்ப அறிவுபூர்வமா கேள்வி கேட்கிறான். கேள்வி கேட்கறது நியாயம். அந்த கேள்விக்கு நாம பதில் சொல்ல வச்சு அது யாரு கொடுத்து கேட்கறதுக்கு அது பொறுமை இல்லை. அப்ப தாங்க மகாமேதாவே அமைச்சர் ஒரு சொல்லியிருக்கிறார். செய்யாத செய்யும். செய்யாத செய்யும் செய்யக்கூடாதவற்றை நாங்கள் செய்ய மாட்டோம். எதை செய்ய மாட்டோம்? இந்த பாசம் திருப்பாவினுடைய உள்ளுரை பொருள் சரணாகதி என்னும் அனுஷ்டானம், பிரபாத்த அனுஷ்டானம். பகவத் சரணாகதியில ஜீவன் செய்யக்கூடியதான் அந்த சரணாகதி. அருள்நாதர் நிலையிலக்கில் அம்பு என அமிழ்ந்தேன். அருள்நாதர் நிலையிலக்கில் அம்பு என அமிழ்ந்தேன். அம்பு மாதிரி அவருடையதான் அந்த திருவடியை போய் நான் விழுந்துட்டேன் காண்பிக்கிறோம். அந்த சரணாகதி சரணாகதிக்கு முன்பாக ஒரு காரியம் உண்டு. அதற்கு பக்தி யோகம் இருக்கு. சில பேர் பக்தி யோகம் பண்ணலாம், சில பேர் பிரபத்தி யோகம் பண்ணலாம். இது கொஞ்சம் சூக்ஷம், இது கொஞ்சம் சாஸ்திரம். பக்தி பிரபத்தி 2 இருக்கு. பக்தினா நமக்கு அம்மா பக்தி 5 ரூபாய்க்கு படமா இருக்கேன், ஐயங்களுக்கு இருக்கிற பக்தி பிள்ளைக்காக நான் வித்யாவுக்கு ஹோமம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பக்தி தான் இல்ல. பக்திங்கிறது அக்ஷய வித்யா, பிரண வித்யா, அந்தராதி வித்யா, போச வித்யா, சத் வித்யா, ஞான வித்யா, தக வித்யா, சாந்திர வித்யா, ஆரோக்கிய வித்யா சாஸ்திரத்துல உபாசனா பிரகாரம் காண்பிக்கப்பட்டது. ஒருத்தன் வேதாந்தீனம் பண்ணி அந்த வேதாந்தீனத்தை பூர்த்தி செய்த பிறகு வேதத்துடைய அர்த்தங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு அதன் பின்னர் ஆப்படையான தத்ராந்தி கிருஷ்ணம் மரணம் வரையும் அவன் பக்தி யோகத்தை செய்தே தீர வேண்டும் ஒரு நீர். இந்த பக்தி யோகத்தை யார் பண்ணலாம்னு ஒரு கேள்வி வந்தது. பக்தி யோகத்தை செய்வதற்கு அதிகாரிகள் உண்டு. என்ன நல்ல வேதாந்தீனம் இருக்கணும், வேத பாஷை இருக்கணும். அதுக்கு முதல்ல ஒருமை இருக்கும். என்ன ஒருமை? கடவுளை தியானம் பெரிய விஷயமா நான் அழுவேன். அதனால பக்தி யோகத்தினாலே நாம் அடையக்கூடிய மோட்சம் என்பது எப்பொழுது உண்டாகும் என்பது தெரியாது. அதனால ஒரு காலட்சேபத்தில் பக்தி யோகம் நிறைய வழிபாடு பண்ணியிருக்கேன். நாம தான் யாரும் அவதான் சோம்பேறிகள். நமக்கு காரியமோ சுலபமா முடியும்.
அதே சமயத்தில் பலன் பெருசாகும். டெபாசிட் பண்ற அமௌண்ட் குறைச்சு அதனால இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதையெல்லாம் சீட் பண்ண தெரிஞ்சு போயிட்டு வருவாங்க. அதையால கிரியாபிஷேகம் நமக்கு குறைச்சா இருக்கணும். அதனுடைய பலன் நமக்கு அதிகமா அமைச்சர். நம்ம விரிவாக பார்த்தா சரி. பிரமத்தி என்று கூறுவாங்க. தம்மரம் என்று இறங்கி தடாரம் தந்தருளால் ஒவ்வொரு தொழும் திருவார் உணர்ந்தேற்கும் உபாயம் ஒன்றால் நம் பிறவி துயர் மாற்றிய ஞான பெருந்தகமோல் சம்பிரதாயம் ஒன்றி தவிர்க்கும் தனிமை தந்தாரே. சுவாமி சப்பராய சுத்தி என்று கிரந்தத்தை அறிந்தார். ஒரு ஜீவன் நல்லதை அடைய ஆசைப்படுறார். நம்ம ஆச்சாரியாலத்தோடு அதை யாரும் கேட்க நம்ம வேலை அவர்கள் இருக்கக்கூடிய பணிவு நல்ல ஜென்மா வச்சிருக்கு, நல்ல சத்சங்கம் வச்சிருக்கு. இதுக்கப்புறம் திருப்பி இந்த ரொட்டேஷன்ல போயிட்டாங்கன்னா அவன் அந்த திருவாரூர் வைக்கிறது வரை ஒரே ரொட்டேஷன்ல போயிட்டு அவரை வெளியே வர முடியாது. எப்படியாவது அவருக்கு ஒரு நல்ல ஒரு விமோசனத்தை ஏற்படுத்தணும்னு தம்பரம் என்று இறங்கி தன்னுடைய பொறுப்பு ஆச்சாரியா வச்சுக்கலாம். அவளுக்கு தமிழ் நம்ம சமாதானம் பண்ணா சரியா போயிட்டா ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் நம்ம ஆச்சாரியை சமாதானம் பண்ணுவோம். இது மெட்ராஸ் ஒப்படையாத சொன்னேன். இங்கேயும் தெரிஞ்சுக்கோங்க சொல்றேன். எனக்கு வேண்டிய ஒரு மனுஷன் இருக்கா, அவளுக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு சாஸ்திரத்துல விசுவாசம் இல்லை. அவன் வாங்கலான்னு கேட்டாரு. நான் ரொம்ப நாள் அந்த வாங்கிட்டு சொன்னேன், சமாச்சாரம் பண்ணிக்குவோம். நான் பண்ணிக்கல. அவன் ஆக்குதான் கத்தான். அவன் தான் கிரமாக்கள் பண்ணணும். சரி, விருப்பம் இல்லையோ பண்ணிதான் ஆகணும். அதுதான் பண்ண ஆரம்பிச்சார். ஒரு 3 மாசம் ஆச்சு. நான் அப்படியே சொன்ன சமாசனம் ஆகாமல் இந்த கிரமாக்கள் பண்ணக்கூடாது, அதுக்கு திருக்கர்மா பலன் குறிக்காதுன்னு சொன்னேன். அதையும் கேட்கலாம். ஒரு 3 மாசம் ஆச்சு. எனக்கு போடுறான், சுவாமி நான் சமாசனம் பண்ணிவிட்டேன். எனக்கு ஒரே சந்தோஷம். பெருமான் சங்கல்பிச்சுட்டார். அவளுக்கு மனோபாவம் மாறி கொடுத்து நல்ல மனோபாவம் ஏற்பட்டு ஒரு சதாச்சாரி சம்பந்தத்தை அவன் விரும்பி ஏற்றுவிட்டான்னு ரொம்ப சந்தோஷம். ஏன் மண்டேன்னு கேட்கல. ஏன் மண்டேன்னு கேட்க செய்ய ஏதோ ஆரம்பத்தில் இருக்கிற அர்த்தம். நான் ஒரு சாப்பிட்டு தான் பிரச்சனை இல்லை. ஏன் மண்டேன்னு கேட்கலையே சொன்னேன். சரி சொல்லுங்க போகணும் இல்ல. மாசம் எங்க ஆத்துக்கார மாசியம் பண்ற, மாசியம் அவ்வளவு மாசியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஒவ்வொரு அவன் என்ன சமாச்சாரம் கழி பண்றாங்கட்டா. சரி கழி பண்றா அவன் 1000 எடுத்து கேட்கறா. மாசம் 1000 ரூபாய் கழி பண்ற கொடுக்கறதுக்கு ஒன் டைம் பேமெண்ட் 1000 ரூபாய் கொடுத்தா சமாச்சாரம் பண்ணி வச்சுருவாரு சொன்னா 1000 ரூபாய் பண்ணி கொடுக்குறேன். இப்ப நானே ஆண்டு கழி பண்ணிருக்கேன். எதுக்கு மிச்சம் பிடிக்கிறதுக்கு இது கதையில நிஜம் தெரியும். நடந்த விஷயம் இருக்கு. ஒரு ரூபா 1000 சம்பளம் ஒவ்வொரு நாள் அவருக்கு 1000 ரூபாய் சம்பளம் அவங்களுக்கு தலைவர் ஒரே ஸ்டேட்டஸ். நம்ம தடுக்க முடியும். 6 மாசத்துக்கு ஒரு ரூபாய் சரணாகி ரெடி பண்ணிக்கணும்னா ஒரு நாள் நம்ம பண்ணிக்குவோம். ஆத்மசமர்ப்பணம் எவ்வளவு 6 months ஒரு ரெனியூவல் அப்படின்னு நம்ம ஆச்சாரத்துக்கு டிவைட் பண்ணுறதுதான் வேலை இருக்கணும். சகல் சேவையா நிக்க சேவாமலத்தை பிரயச்ச பிரபுவை கிடைச்ச ஒரு தடவை சகல் சேவையா நிக்க சேவா மலத்தது ஒரு தடவை சேவிச்சா தினமும் சேவிச்ச மலம் நீ கொடுவாங்க. அப்படியே நினைச்சுதான் போடுறோம். வளர்ந்தரும் திருக்குறிப்பில் வைத்தராகில் மனுஷி நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. வாசகா எனக்கு ஏதாவது அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாரே உன்னை நான் நிரந்தரமாக நினைத்திருக்கும்படியான அனுகிரகம் செய்யும். நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. உன்னை நான் நிரந்தரமாக நினைத்துக் கொண்டிருக்கும்படியான அனுகிரகத்தை நீ எனக்கு செய்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒருத்தர் வியாக்கியானம் பண்ண, பிரபு என்னால் ஒரு நிரந்தரமாக நினைச்சிக்க முடியாது. நான் உன்னை நிரந்தரமாக நினைத்துக் கொள்வதாக நீ நினைத்துக் கொள்வது. எப்போது நினைச்சிருக்க மாதிரி நீ நினைச்சுக்கோ. இருக்கு அப்படின்றது. எனவே உத்தமமான இந்த காலசேகரத்துல நாம் நம்முடைய பெரியோர்கள் காண்பித்த பக்தி யோகத்தை விட்டுட்டு பிரபக்தி என்னும் அந்த மார்க்கத்தை தான் அனுஷ்டிப்போம். தலராமணம் தந்து அருளார் உபரதனும் திருவார் உதர்ந்து ஏற்கும் உபாயம்.
பக்தி பிரபத்திரவா பகவத் ஸ்தருப்தி. அவர் அடையத்துக்கு 2 வழிதான். வேற நாமசங்கீர்த்தனம் வாயினால் பாடி, உத்தரனை பாடி, உத்தமம் பேர் பாடி. இந்த நாமசங்கீர்த்தனம் என்பது மனசுல ஒரு பரிசுத்தியை உண்டாக்குமே தவிர நாமசங்கீர்த்தனமே மோட்சம் கொடுத்தாரு. அஜான உபாக்கியானத்தோட சிவபாகவத்தில் தருத்தறிவா சொல்றார். அஜான நாமசங்கீர்த்தனுடைய வைபவத்தை அறிந்தார். பிறகு அவனுக்கு யமதூதர்களால் ஏற்பட்ட ஆபத்து நீங்கியது. அதன் பின்னர் மீண்டும் அவன் உயர்ந்ததான நற்காரியங்களை செய்து அதன் பின்னர் தான் அவன் மோட்சத்தை அடைந்தான். சில பேர் சொல்றான் சாதம் பண்ண வேண்டாம், ராமநாம சொன்னா ஒரு சாதம் பண்ண வேண்டாம். ராமநாம சாதத்துக்கு பிரதிநிதியா கட்டாயம் இல்லை, கட்டாயம் அது சரி கிடையாது. அப்படியே இத்தனை கிரந்தங்கள் இருக்கு, இத்தனை சாஸ்திரங்கள் இருக்கு, இவ்வளவு தடைகள் இருக்கு, தேவையில்லையே. ஏதாவது சொல்லி கூட நாமசங்கீர்த்தம் மேன்மையானது, அது சம்சயமே கிடையாது. அதனால்தான் திருவாவை புது அது நாமசங்கீர்த்தத்தை அடிப்படையாக தான் திருவாவை ஏற்படுது. ஆனால் அதற்கும் மேலாக நாம் உள்ளே அடைந்து சரணாகி நாம் அதுதான் ஒவ்வொரு பொருளும் திருவாள் உணர்த்தியதற்கு 3000 பக்தியா பரமையாவை பிரபத்தியாவா மாமதே பிராப்தியோ மந்திரா பிராப்தியா மாதையை சொல்லி சொல்றாங்க. ஒன்று பக்தியால இருக்கலாம், இல்ல பிரபத்தியால இருக்கலாம். இது 2 தான் பண்ண முடியும். பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு பக்தி யோகம் ரொம்ப சுவாசாக இருக்கிறதா பகவத் ராமாவுடைய மகான்கள் முதற்கொண்டு வந்து சரணாகதி என்னும் அந்த மார்க்கம் காண்பிக்கப்பட்டது. அது ஆழ்வார்கள் மூலமாக தொடங்கிவிட்டது. புகழ்குன்றில் அழிய முன்னடிக்கு அவனது பூதேவினே சுவாமி ராமாழ்வார் ஸ்ரீனிவாசனுடைய சரணாகத்தில் தான் மனத்தை அறிவித்தார். ஆகையால் தான் அந்த சுவாமிக்கு பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தர் என்று சொன்னார். ராமாழ்வார்கள் பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தர், பிரபத்தி மார்க்கத்தை கடைபிடிக்கும் தீவிர அந்தோர்களுக்கு தலைவரும் தலைவர். மாராவினாயோதயஸ்தாயா விபூதி சர்வம் தேவரியமேனமதர்பயானாம் ஆத்யஸ்ய குலவேரோராவினாம் ஸ்ரீமந்தனந்திரியுரம் பிரணமாமி மூர்த்தனா. எச்சைக்கும் 7 பிறவிக்கும் என் புதர் கொழுந்தாக எனக்கு எல்லா இடத்திலும் பந்து உறவினாக இருக்கக்கூடிய சுவாமி அம்மாழ்வாரை சேவிக்கிறார். அந்த ஆழ்வார்கள் குலத்துல ஆண்டாள் ஒருத்திதான் பெண். ஆழ்வார்கள் பக்தியோகம் பண்ணாரா? பண்ணல. ஆழ்வார்கள் காண்பிக்கிறது பிரபத்தி மார்க்கம். செய்யாத செய்வோம், எங்கள் முன்னோர்கள் செய்யாத பக்தியோகத்தை நாங்கள் செய்ய மாட்டோம். நம்மாழ்வாருக்கு பிறகு பகவத் ராமானுஜர் ஒரு பங்குதி உத்தரம் திரும்பினார். பங்குதி உத்தரம் ரங்கநாதனுக்கும் தாயாருக்கும் சேத்தி மகோத்சவம் லட்சோபலட்சம் பேர் சேவிப்பாங்க. அன்னைக்கு ரங்கநாதனுக்கே ரங்கநாதனுக்கு விருப்பம் வந்தது காரணம் இது ராமானுஜர். ஏன்னா அந்த உற்சவத்தை யாருமே நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டாங்க. பங்குதி உத்தரத்தன்னைக்கு பெருமாள் ரங்கநாதன் ரங்கநாயகி ஏகாசனத்தில் எழுதுறதுக்கு பகவத் ராமானுஜர் பெருமாள் தெரிவிச்சார். உடனே வைகுண்ட கத்தியம் ஸ்ரீரங்க கத்தியம் 2 கத்தியங்கள், பிறகு சரணாகதி கத்தியம் என்பதாக ஆத்மாவை பகவத் சரணாகத்தில் சமர்ப்பிக்கக்கூடிய அற்புதமான அந்த அனுஷ்டானத்தை செய்ததுதான் பகவத் ராமானுஜருக்கும் ஆண்டாளுக்கு என்ன சம்பந்தம்? பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வழங்கி. பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் ஆண்டாள் பிறந்த காலத்துல ராமானுஜர் பிறந்த காலத்துல அவருக்கும் இவருக்கும் கிட்டத்தட்ட 4000 வருஷம் 1000 வருஷம் வச்சுக்கோங்க. இப்ப அதை பத்தி விசாரங்களை உடனே ஆரம்பிச்சுடுவாரு. ஆழ்வார்கள் காலங்கள் ஆராய்ச்சி எல்லாம் வரல. ராமானுஜர் கால ஆண்டாள் அப்படி பார்த்தா ராமானுஜர் தான் சின்னவர், ஆண்டாள் பெரியவர். அது ராமானுஜர் பாவை உபன்யாசம் சொல்லியிருக்காரு. திருப்பாட்டில் ஒவ்வொரு பாட்டையும் பகவத் ராமானுஜர் வரலாறுதான் அர்த்தம் சொன்னோம். ராமானுஜர் பாவையே தலைவர் அந்த செய்தி என்னாச்சு? ஒரு சமயம் பகவத் ராமானுஜர் சிஷ்யர்களை உட்கார்ந்து வச்சு அவனுக்கு பாஷங்களுக்கு விளக்கம் சொல்றாரு. அதுக்கு காலட்சேபம் வைரவசம். அவர் திருமாலின் ஜோதி பாசம் நாச்சியார் சொல்லும். நானும் பொழில் மாலையின் சோழை நம்பிக்கிறான் 100 வெண்ணை கூடாது. இந்த பாசம் சீக்கிரம் 21 பேர் தான் வெட்டி 108 தலாக்கு அப்புறம் தலா போட்டான். அதுக்காக 14 கிடையாது சொல்றாரு. அன்னைக்கு பெருமாளுக்கு அந்த பாத்திரங்கள் உயர்ந்த வெள்ளி பாத்திரத்தை பெருமாளுக்கு ஸ்ரீராமத்தில் நிவேதனம் பண்றது அவ்வளவு புண்ணியமான. அதையாத்தான் எல்லா ஊருக்குமே அந்த சம்பிரதாயம் வச்சு நம்ம ஊர்லயும் அந்த சம்பிரதாயம் கூடாது.
நாடுகளில் மாறின்றோரை நம்பிக்கை நான் 100 தராவில் நாடார் பாசம் திருவாரூரை அழகுக்கு 100 தராவில் வெண்ணை 100 தராவில் அக்கான பரிசுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் பாசம் விட்டார். அவ்வளவுதான் பாசம் தான். இதை சொல்லிட்டே இருந்துச்சு ராமாவனுக்கு ஆண்டாள் பணியாளர் நான் போய் திருவாரூரை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சா எப்படி இருக்கும்னு நேர திருவாரூரை போன பெருமாளுக்கு 100 தராவில் வந்து அக்கான பரிசுக்கு விசேஷமான தரிகளை நான் சமர்ப்பிச்சேன். அந்த வருஷம் முடிஞ்சது. சரி நான் ஒரு ஷீல்டு இருக்கிறோட ஆண்டாள் தெரிவிக்கலாம் அப்படின்னு திருவாரூரை ஷீல்டு இருக்கிறவங்க தான் பாட்டு பாடினோம். ஆனால் உண்மையில் அதை செயலாக்கி வைத்தது பகவத் ராமானுஜர் என்பதை உணர்ந்த ஆண்டாள் கர்ப்பகிரகத்துக்கு உள்ளே இருந்தார். ஆனால் தன்னை செவிக்கிறதுக்கு ராமானுஜர் வர அப்படின்னு தெரிந்து அவர் வரவேற்பதற்காக ரொம்ப ரொம்ப பிரீத்தரிஷேற்றுவர் அச்சாவதாரத்தில் இருக்கிற ஆனால் தானா கர்ப்பகிரகத்துக்கு 10 அடி முன்னாடி வந்து ராமானுஜர் அண்ணாத கூட்டாளர் பேசும் தெய்வ முடியா ஆண்டாள் அண்ணாத கூட்டாளர் என்ன தந்தையுடைய ஆசைய தமிழை நிறைவேற்றுவதிலிருந்து இந்த பாரத தேசத்துடைய பண்பாடு நான் பாட்டு பாடினேன். ஆனா அதை நீ நிறைவேற்றி ஆயா நீ எனக்கு தமையன். அதையால்தான் பெரும்பூதூர் மாமொழிக்கு பீட்டாண்டாள் வாழி பெரும்பூதூர் மாமொழி கவர்ந்தாங்க அவளை ஆண்டாள் அண்ணா என்று அழைத்ததாலே இவள் அவருக்கு தந்தை. அந்த ராமானுஜர் பந்துயுத்த திருநாள் அன்று பிரபத்தி மார்க்கத்தை தான் நுட்டித்து பின்புள்ளவரும் அருட்டிக்கும்படியாக செய்தருளினாலே அதுதான் வேலையாக செய்வார்கள். செய்யாத செய்யும் எங்க சமய பிரபத்தி மார்க்கத்தை கொஞ்சங்க பக்தியோகத்தை அவர் காமிக்க பக்தியோகம் ஸ்ரீபாஷாவை புத்தகங்கள்ல கீதா பாஷத்தை சொன்னா கூட சித்தீஸ் தன்மை நாள் அதை ஏழாவது விஷயம் வியாக்கியம் சிங்கத்துடைய பாதை யாரு சிங்கத்துடைய பாட சிங்கப்படிதான் பிடிக்கும். அது போலதான் பிரபத்தி சாஸ்திரம். இந்த சம்பிரதாயத்தில் பற்றுள்ளவர்களுக்கு தான் இந்த சாஸ்திரம். அது தனிப்பெரும் சாஸ்திரம். சுவாமி அம்மாவாரை தனிப்பெரும் தலைவராக கொண்ட அந்த ஸ்ரீவைஷ்ணவ தேவருக்கே ஏற்பட்டதாக ஒரு சாஸ்திரம். செய்யாத செய்யும் தீக்குறளை சென்றோரும் தீக்குறளை சென்றோரும் அதற்கு அர்த்தம்னா தீக்குறள் சென்றோரும் மற்றவர்கள் மனம் புண்படும்படியான வார்த்தைகளை பேசக்கூடாது. प्रियवाक्य प्रदान सर्वे पुष्यन्ति जन्ताः तस्मात् तदेव वक्तव्यं वचने का दरिद्रता वार्ता पूरी संभावना है वचने का दरिद्रता ஏமா ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை அது பேசுறதோட என்னவா கஷ்டம் சொல்லணும். இனிய உணவாக இல்லாத ஊழல் கரியிருப்ப கரைக்க வந்த திருவள்ளுவர் கவி மற்றவர்கள் மனசு பொருத்தப்பட முடியாத வார்த்தைகளை பேச மாட்டோம். தீக்குறளை சென்றோரும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் அதாவது இதற்கு பல அர்த்தங்கள். பிரம்மச்சாரிகளுக்கு இடக்கூடியதான பிக்ஷை சன்னியாசிகளுக்கு இடக்கூடியதான பிக்ஷை கிரகஸ்தர்களுக்கு உச்சவருத்தி கிரகஸ்தர்கள் பிக்ஷை வைக்கக்கூடாது உச்சவருத்தி பக்குவமான அன்னத்தை பிரம்மச்சாரிகளும் சன்னியாசிகளும் பெற வேண்டும். சமைக்கப்பட்ட அன்னத்தை தான் பிரம்மச்சாரிகள் சன்னியாசி வாங்கிக்கணும். ஏன்னா அவளுக்கு அக்னி கிடையாது அவன் சமைக்கக்கூடாது. கிரகஸ்தன் சமைத்த அன்னத்தை வாங்கி வரக்கூடாது. அவன் அரிசியை வாங்கிட்டுதான் இல்லத்துல வந்து அந்த மனைவி கிட்ட கொடுத்து சமைக்கணும். யார் யாருக்கு எப்படி தானம் பண்ணணும் தானம் பண்ணது பெரிய விஷயம். அந்த தானத்தையே நாம் எப்படி பண்ணணும் தெரியும். இதான் ஐயம் பிச்சையும் ஆந்தரையும் கைகாட்டி அவர்களுக்கு எந்த அளவுக்கு எப்படி கொடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு கொடுக்கணும். கொடுத்தா மட்டும் போதுமா மேல ஆந்தரையும் கைகாட்டி ஆந்தரையும் கைகாட்டினா என்னால முடிஞ்சு சுவாமி ஏதோ என்கிட்ட இருந்து நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். சரி அதுக்கு மேல உங்களுக்கு அந்த சுவாமிகிட்ட போனா கொடுக்க அவர் இன்னொரு இருக்க அப்படின்னு நல்ல தப்பிக்கிறதா நாலு நான் கையை காமிக்கணும். 4 பேர் நல்லா அத்தியாயம் பண்ணுவான் சாஸ்திரத்தை அறிந்தவர்கள். அப்படி ஒரு சாஸ்திரத்தை சதாச்சார சம்பந்தங்களாக இருக்கக்கூடிய ஒரு சாஸ்திரத்தை பிரகாரம் பண்ணக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் நாம் படிக்க வேண்டும். அந்த இடத்துல போய் நிகழ்ச்சிதான் நல்ல வேதாத்தியம் உணவாக உட்காந்து வச்சு அவளுக்கு நல்ல சாப்பாடு போட்டு நல்ல தியானங்களை சொல்லி அந்த சாப்பிட்ட சாதம் ஜீவனமானதோ அவன் கண்ணு சொல்லி அவளுக்கு புஷ்கரமான ஒரு திரவியத்தை சமர்ப்பித்தோம்னா அந்த திரவியத்தினால நமக்கு எத்தனையோ விதமான ஐஸ்வர்யம் கோடி ஐஸ்வர்யம் நமக்கு பெருகுகிறது ஒரு சாஸ்திரம். பிரம்மச்சாரிகள் சன்னியாசிகள் அவரவர்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி பண்ணணும். ஆந்த அறியும் உயும் அது கைகாட்டி
அது வெளியே யாசிரோ போதவாதத்தை வாஞ்சினாக்கு அதிகப்படா கேட்பதை காட்டி கேட்கும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது இன்னொருடன் கொடுப்பது ஒரு கலை. யாசிரா வாஞ்சினாக்கு அதிகப்படா கேட்பதை காட்டிலும் அதிகமாக அளிப்பது அனுபவிச்ச பிரியம் புருதே வாசலையும் போய் வழியிருப்பது தஸ்மாத் சமாதியா துரியோதன் சொல்லலாம். இந்த மாதிரி கேரக்டரைசேஷன் இருப்பதனால்தான் துரியோதன் உனக்காட்டில் கடன் செல்லும். காரணம் தானம் பண்றது கூட இயற்கையா இருக்கணும். இன்னொருத்தரை பார்த்து நாம கத்துக்க முடியாது. அது பை நேச்சர் இருக்கணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வெளியாக சொல்லுவோம். அர்ஜுனுக்கு கர்ணா பார்த்து போறான். கேட்டா கர்ணன் கொண்டாடுறாரு. கௌரி தானவான் கண்ணா நான் கூட தானம் பண்ண தெரியுமா கேள்விப்பட்டது எனக்கு ராமகிருஷ்ணன் கொடுப்ப நான் நிறைய தானம் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு நாள் அர்ஜுன் அடிச்சுருவேன். தங்கத்துல ஒரு மலை, வெள்ளியில ஒரு மலை. கிருஷ்ணன் சொல்லிச்சார் தங்கத்துல ஒரு பர்வதம், வெள்ளியில ஒரு பர்வதம். இங்க ரெண்டு மலையை சொல்லிச்சார். அதுதான் உனக்கு ஒரு வேலை ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன இந்த மலைகள் ரெண்டு மலையில் இருக்கிற தங்கத்தையும் வெள்ளியையும் இன்னைக்கு சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள தானம் பண்ணுவோம். இந்த மலையில் இருக்கிற தங்கத்தையும் வெள்ளியையும் சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள தானம் பண்ணணும். ஒரு ஆளுக்கு ஒரு 5 பேர் கூட இந்த மலையில் இருக்கிற பரவாயில்ல வெட்டி எடுக்கலாம். எல்லாம் யார் யார் போட முடியாது வழி வழியா கட்டி கொடுப்பாங்க. 3 நாள் தந்தோட ஆஜிரம் தானம் வந்து வாங்கிக்கோ லாரி இருக்கணும், டிஃபன் லாரி இருக்கணும், கண்டெய்னர் லாரி இருக்கணும், எல்லாத்தையும் வாரி வாரி போடலாம். வெடி வச்சு அடிச்சு உடைச்சு அந்த மலையை தூள்தூளாக்கி வாரி 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 கொடுத்துருக்கா. மணி 5 ஆயிட்டு மலையில 1/3 கூட குறையல. 1/3 கூட மலையிலிருந்து தங்கம் வெளியே குறைய. அர்ஜுனுக்கு என்ன தெரிய கிருஷ்ணன் அதெல்லாம் முடியல. நிறைய இருக்கும் ஐட்டம் அது முடியும். ஆனா இதெல்லாம் பார்க்கவே முடியும். ஒவ்வொருத்தருக்கும் 100 ரூபாய் 200 ரூபாய் ஒரு அம்சம் இருக்கிறாங்க. ஆனா கூட முடியலையே அதான் கட்டமா இருக்கு. ஒன்னால முடியலாம் சொல்லு கடன் விடுவா ஒன்னால முடியாது. அறுபத்தையே கவலைப்படுறேன். ஆனா அத்தனைக்கு கூட பண்ண முடியாது. என்ன கண்டிஷன் வரும். 6 மணி ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு 5 மணி அசம் மணிக்கு 5 ஆயிடுச்சு. முடியல நான் கரணை போடுறேன். கிருஷ்ணன் கரணை போட்டார். கிருஷ்ணன் வந்து தெரிவிச்சான். என்ன விஷயம் இல்லவா நான் சொன்னேன். இன்னைக்கு சாயங்காலம் பொழுது அஸ்தமிக்கிறதுக்குள்ள இந்த 2 மலையில் இருக்கிற தங்கத்தையும் வெள்ளியையும் மொத்தத்தையும் தானம் பண்ணி முடிச்சிடணும்னு சொன்னேன். அதுல ரொம்ப நேரம் ட்ரை பண்ணா அவனால முடியல. இப்போ ஒன்னால முடியுமா அந்த மாதிரி சமாச்சாரம் பாசிட்டான். நல்ல விஷயம் தான். 2 பேர் போயிட்டா ஓய் சுவாமி இதான் உங்க வெள்ளி வர ஓய் உங்க தகவலை நான் போயிட்டு போயிட்டான். 2 பேர் கூட ஒருத்தருக்கு வெள்ளிமலை தானம்னா இன்னொரு கட்டமலை தானம்னா கலவி கொண்டே தான். ஆசிரியர் முன்னிலை பேசிருச்சு. என்ன கண்டிஷன் 2 வயதில் இருக்கிற தங்கத்தையும் வெளியே முடிச்சுடுறது 6 வயது அது கட்டணத்தை சுபாசித்தோம். அடுத்தது இன்ஜெக்ஷன் அதுதான் யாசினா மௌனமானத்தை வாஞ்சினாது அதிகப்படா அனுபவிச்சம் பிரியம்புதே தஸ்மாத் கதஸ்தவாதியா. அகோரப்பட்ட 44 ஜீவசுவாமிகள் எழுதுகிறார். ஒவ்வொரு சிவனடி சிவன் இந்த வாக்கியத்துக்கு ராமானுஜ குரு தெரிவிச்ச மகான் அதான் இந்த போகுது. சிவன் ஸ்ரீ 7ஆம் தேதி இருக்கிற மகானுஷன் அவருடைய ஆச்சாரியன் 42 ஜீவசுவாமிகள். ஸ்ரீ லட்சுமி சுப்ரீம் ஸ்ரீ ஸ்ரீரங்கேஸ்வரம் இருக்கிற மகானுஷன் அந்த ஜீவிக்கு பெயர். அவருக்கு 70வது பர்த்டே இருந்தது. இவர் ஸ்லோகம் எழுதிய ஆச்சாரியனை பற்றி ஜிதராமஸ்ட பாஷாத் தாம் தீக்ஷாம் திரயாபூர்ணா குருவரியாய மங்களம் ஸ்லோகம் எழுதிய கண்ணனை மிஞ்சும் கொடையாளி எங்கள் ஆச்சாரியர், ராமனை மிஞ்சும் பேச்சாளர் எங்கள் ஆச்சாரியர். ஜிதராமஸ்ட கர்மனையும் மிஞ்சும் கொடையாளி. அதற்கு அவர் ஆச்சாரியர் வெளியில் கேட்டார் திடகர்மனா என்ன கர்மனை மிஞ்சும் கொடையாளி. நான் கொடையாளி நீ சொல்றேன் ஓகே அதை பத்தி நான் கொஸ்டி கேட்கிறேன். நான் கர்மனை மிஞ்சிய கொடையாளி என்ன சொல்லுங்க. அதுக்கு இந்த சுவாமி சொன்ன சுவாமி கர்மன் பெரிய தான செய்வதுதான் நிறைய தானம் கொடுப்பான். ஆனா அவன் தானம் கொடுத்தோம்
பச்சையும் பைசா இருக்காது. போக வச்சே கண்ணு முழுக்க தானத்துல இருந்தா அவன் செலவு பண்ணி போனோம். இந்த டிஐடியை யார் கொடுத்தோம்? தானம் வாங்கிட்டு அவன் செலவு பண்ணணும் இல்லையா? ஆனா இந்த அழகேசியர் மட்டும்தான் முதல்ல மாணவ வித்வத் சபை என்பதாக பண்டிதர்கள் நிறைந்த ஒரு சபையை ஏற்படுத்தி அந்த சபைக்கு எல்லா பண்டிதர்களையும் வரவழைச்சு அவளுக்கு நிறைய சம்பாவனைகளை கொடுத்து அதனால அவளுக்கு டிஐடி கதாகதி போக்குவரத்து சார்ந்து கொடுத்தீரே இந்த சிஸ்டத்தை கடன் இன்ட்ரடியூஸ் பண்ண தேவையில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதனால நீ கண்ணையும் விதியும் பயிராளையும் பாடினோம். அது சூட்சம் இல்ல, கண்ணையும் விதிய பயிராளே ஆயால் தான் உனக்கு பெயர் சிதறச்ச தானா ஐயமும் பிச்சையும் ஆதரையும் கை காட்டி கொள்ளுவதற்கு கை காட்டும் ஆதரையும் கை காட்டி. இதற்கு அந்த அழகேசியர் ஒரு கருத்து ஒரு கஞ்சூஸ் இன்டர்நேஷனல் கஞ்சூஸ் அவன் இந்த எச்சரிக்கையாக அப்படி ஒரு சுவாமி. இந்த கஞ்சனுக்குதான் எப்பவுமே ஒரு கேரக்டர் உண்டு. முதல் விஷயம் அது நமக்கே உண்டு. நம்ம வாக்குற கரண்ட் போனோடனே நம்ம இன்வெர்டர் ஆன் பண்ண மாட்டோம், கேண்டில் தர மாட்டோம். முதல்ல பக்கத்தில் தெரியும் அவாக்குற கரண்ட் இல்லையா? ஓகே ஒரு சாட்டிஸ்பிகேஷன் அவாக்குற கரண்ட் இல்லையா? அப்ப சரி நான் லேட்டா ஆனாலும் பரவாயில்ல. அந்த மாதிரி கஞ்சன் தான் செலவழிக்க மாட்டான். இன்னொரு கருவியில செல்வம் சேரக்கூடாது. அவருடைய செல்வம் அந்த செல்வம் அது மொத்தம் கரைஞ்சு விடும். அப்படி ஒரு கேரக்டர் யாராவது இவங்க வந்து தான தர்மம் ஏதாவது கொடுக்கலாம். இவன் கொடுக்க மாதிரி ஒன்றும் இல்லை. அது அந்த சுவாமி வளர்த்துருக்க அவர் மகாபிரபு நிறைய ஆசிய யாரும் போயிட்டு சொல்ல மாட்டேன். அவர்கிட்ட போய் வாங்கி போடணும். ஏன்னா அவர் சொந்த வழியில ஓடிக்கிறோம். அவர்கிட்ட போய் வாங்கி போடணும். இதே ஆசை கொஞ்ச நாள் இவனுக்கு ஒரு காலம் வந்து உயிரை விட்டான். இவன் எங்க போவான்? சொல்றதுக்காகவும் நரகத்தான். ஆனா எவ்வளவு நரகத்தை அடிச்சிருவான். நல்ல பிரம்மாண்டமான எண்ணெய் பெரிய ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்தை எண்ணெய் ரீஃபைண்ட் ஆகிருக்கு. அவன் கொலஸ்ட்ரால் ரீஃபைண்ட் ஆகி கூட அவன் வேணும். அதுல போட்டு அவன் கருத்து எடுத்து அவன் பண்ண பாவம் தான் புயோ உயோ கத்துறான். அது கூட ஒருத்தவங்க இந்த ஒரு வருடத்துக்கு நல்லா அழகா சாதம் புரிஞ்சார், பன்னீர் கழிச்சார், புஷ்பங்கள் தான் சொல்லினார், அழகா முக்குதா வச்சார். உடம்பு முழுக்க இருக்கும்போது இந்த ஒரு விரல் மட்டும் சுத்தமா இருக்கு. முழுகி அவன் எழுதுறான். ஐயோ ஐயோ கத்துறான். அப்புறம் சித்தரத்தை ஒளிவுதான் அவன் நேரம் லேட்டா வச்சிருக்கான். ஐயோ அவசரப்படியால மூணு நம்பர் பழைய ஒரு கன்ஃபியூஷன் 6 மாதம் தூக்கி விட்டு அது பழைய நம்பர் நியூ நம்பர் ஒரு நம்பர் போன மாதிரி இவங்க பூசாமி சொல்லுவாங்க. யாரும் சமைக்கணும் திரும்ப வெளியே நினைச்சுக்காங்க. ஏதோ அப்படி அந்த ஆள் பழைய நம்பர் புது நம்பர் கன்ஃபியூஷன் நீ மாற்றி தூக்கி வந்துருக்கணும். சுத்தோட அவசரமா மொபைல் இருக்கு. திரும்பி அவனுடைய சரீரத்தான் திரும்பி கொடுத்தான். எல்லாம் சித்தரத்தை கேட்டான். இவன் கேட்டான் சித்தரத்தை கேட்டான். நான் சரி சொல்லுவாங்க ஓகே மனிதா பாவங்கள் என்னோட நெருப்பு போட்டி எல்லாம் போய் முடியுது. ஆனா இந்த ஒரு இடத்துல புஷ்பம் சந்திரம் பண்ணி மதியம் தூங்கிடு. இது மட்டும் சுத்தமா இருந்தது. என்ன ஆரம்பிச்சு பாவமே நீ மகாவாகி ஆனா கூட உன்னை அறியாமல் நீ என்ன பண்ணிக்கிற சமயம் அந்த சுவாமி தானம் கொடுக்க அந்த சுவாமி கிட்ட போய் சொல்லும்போது பரவாயில்லைக்கு ஒரு நல்ல வழி காமிச்சு பரவாயில்லைக்கு ஒரு நல்ல வழி காமிச்சியே இந்த வர புண்ணியம் பண்ணிட்டு ஆயா இதுக்கு நரகத்திலேயே சொர்க்க சுகம் மீறி அவர்கள்தான் வெறுமையா போச்சுன்னா ஓஹோ ஒரு விரல் காமிச்சிருக்கே ஒரு புண்ணியம் வந்து சம்பவிச்சிருக்கு. மனசு யோசிக்கும் போது பட்ட கட்டம் மனசு யோசிக்கும் போது பூலோகத்துக்கு வந்து சேர்ந்தான். இவருடைய சரித்திரத்திற்கு சில மனுஷங்கள்லாம் இப்ப யாரையும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க கிட்ட வந்து நாங்க ஒரு யாகம் பண்ண போறோம். அந்த யாகத்துக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் அவனை கேட்டான். அவனுக்கு பிளாஷ்பேக் நடக்கிறத மொபைல அவனை போட்டு வலுத்தது. இந்த ஒரு மட்டும் ரொம்ப சுத்தமா இருந்தது. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தான். அந்த ஒரு விரலை காமிச்சு ஆத்துக்கு போகும்னு சொல்லி உழவு பண்ணா யோசித்தான். அவனுக்கு சுவாமி அவனுக்கு சுவாமி உடம்பு சுட்டு சுத்தி மொத்தமே அவனுக்கு காமிச்சான். அப்ப கூட நேரம் பைசா இருக்கிறான். ஆத்தரையும் பெய்யாட்டி அவர்கள் கொள்ளுவதற்கு பொழுது உய்யுமாறு எண்ணி உச்சீவிக்குமாறு எண்ணி உய்யுமாறு பலவிதமான அபிஷேகங்களை நாம் பார்க்கிறோம். ஆறுன்றதாலே நதீதியம். அந்த
நதியிடம் காண்பிக்கப்படுது. கலவுகள் அது காண்பிக்கப்படுது. நதி தீரத்தை வசிக்கக்கூடியதான் பாகவதர்கள். ஆறு வார்த்தைகள் காட்சி வரலாறு பெறுவார். திருக்கட்சி நம்பிகள் மூலமாக அருள் செய்தார். செப்பு என்ற பரதத்துவம் யாரே என்ன செப்புதியாய் தரிசனம் வேதம் என்றே உரைகிற தப்பியாரும் பிரமத்தி என்றே சாட்சிகள் அப்ப புகழ்கிற இவையன்று நினைவும் வேண்டாம். அந்திமத்தில் ஸ்ரீகாஞ்சி பூர்ணமிஸ்ரேன வித்யாசர்வாபிமாஷே அகீத அச்சாத்யவஸ்தாய ஹஸ்தத்ரீஷாய மங்களம். சுவாமி மகாத்மாவில் நம்பிக்கை அதீத அச்சா விவசாய தன் அச்சா சமாதியை மீறி வருவான். காஞ்சி வரலாறு பெறுவான். திருக்கட்சி நம்பிகள் என்னும் சுவாமியிடத்தில் பேசுவார். இந்த பாஷத்தில் 2 விஷயம் முக்கியம். அதுக்கே நமக்கு ஒரு நாளாக எடுத்து பாடல்கள் படிக்கக்கூடிய வரலாறு பாடி இன்னும் அந்த வரத்துக்கு அதிகமாக சொல்றேன். அடுத்து உய்யும் ஆரியன் இந்த 2 வரம் இங்க முக்கியம். என்ன ராமானுஜருக்கு மனசுல சில சந்தேகங்கள் ஏற்படுது. அந்த சந்தேகத்துக்கு யார் தீர்ப்பு சொல்லுவார்? வரலாறு பெருமாளையே கேட்டார் தீர்ப்பு சொல்லணும். அதுக்காக அங்க இருந்த ஒரு சுவாமியை பிரார்த்திச்ச அவருக்கு காஞ்சிபுரம் திருக்கட்சி நம்பிகள் திருநாமம். திருக்கட்சி நம்பிகள் அவருடைய பெருமை என்ன தெரியுமா? வரலாறு திருவாரூர் கையில் திருவாரூர் தான் விசிறி அவருக்கு. அப்போ அதான் கேட்பான், நீ என்ன ஒரு விஷயம் என்ன ஹாட் நியூஸ் என்ன பிளாஷ் நியூஸ் என்ன கொட்டி போட்டு சமயம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்பான். அதெல்லாம் அவர் ஒருத்தர் பரிமாறிப்பான். அப்ப ராமானுஜருக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை திருக்கட்சி நம்பிகள் வரலாறு பெருமாள் சொல்ல அதற்கு பதிலாக வரதன் 6 வார்த்தைகள் பதில் சொன்னான். உய்யும் ஆரியனி அகமேவ பரந்தத்துவம் நானே பரந்தத்துவம் வரதன் தன் மாறுதலை வைத்து சொல்லவார்கள். எப்படி தேர்தட்ட உட்கார்ந்து மாமேகம் சரணம் சொன்னாரோ அந்த மாதிரி அகமேவ பரந்தத்துவம் நானே பரதத்துவம். செப்புகின்ற பரதத்துவம் யாரே என்ன செப்புதி வேறு ஒப்பியாதால் தரிசனம் வேதம் என்றே உரைக்கிற இந்த தரிசனம் ராமானுஜ தரிசனத்திலே சம்பிரதாயமே அது வேகம். ஜீவன் என்பவன் வேறு, பகவான் என்பது ஜீவனுக்கும் எவ்வளவானுக்கும் சம்பந்தம். அத்வைத சம்பிரதாயங்கள் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம். சங்கர பகவத்பாதுடைய சம்பிரதாயம் அத்வைத சம்பிரதாயம். அவரை பொறுத்தவரைக்கும் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாமஹா சங்கருடைய மதம். பிரம்மம் தான் சத்தியம், மீது அத்தனையும் மித்யா, மீது எல்லாம் போய் பிரம்மம் பரபிரம்மம் தான். அது ஜீவனாக தன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறது. தத்துவசி முதலான மகாநாட்டியங்களினாலே பொருள் உடன்பட்டது என்றால் ஜீவன் தன்னை தானே பரமாத்மா என்று அறியலாம். இது சங்கர பகவத்பாதை வரும். ஆனா ராமானுஜருடைய மதம் அது இல்லை. ராமானுஜருடைய மதம் எதுக்கு ஆதாரம்? யார் அடிப்படை வரன்னு சொன்ன வார்த்தை தான் ஆதாரம். தரிசனம் வேலையை வச்ச ஜீவன் வேறுபட்டவன், பரமாத்மா வேறுபட்டவன். அடுத்தது அந்த பகவான் பிரபத்திஸ்து உபாயதா, அவனை அடைவதற்கு எதிர்வழி பிரபத்தி என்னும் அந்த ஒரே வழிதான் இருக்கிறது. பிரபத்திஸ்து உபாயதா சரம சமயே கஸ்துதி அப்படி தேகாவஸ். அவனுக்கு கடைசி காலத்துல பகவத் தியானம் இருக்கச்சே பகவத் தியானம் பண்ணாதான் ஓரளவுதான் கடைசி காலத்துல முடியும். கடைசி காலத்துல நம்ம சுத்தி இருக்கிற தியானம் விட்டுவாடா. சொல்லினால் பொருள் வைத்ததுண்டாயில் சொல்லு சொல்லு என்று சுற்றம் இருந்து எந்தெந்த இடத்துல எவ்வளவு டெபாசிட் பண்ணி வச்சிருக்க, யார் யாருக்கு எவ்வளவு ரன் கொடுத்துருக்க. ஆனா பகவான் அப்பா எனக்கு இதெல்லாம் சொல்ல அவங்க செல்லாது. சொல்லு சொல்லு என்று சுற்றம் இருந்து சொல்லு சொல்லு தாராளமாக திறந்து விடுவோம். நீ எனக்கு சொல்லு, நீ எனக்கு சொல்லு, யாருக்கு நவீனம் வாரே யாருக்காலும் பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமை. அப்பவே கிருஷ்ணாராமாவது கோவிந்தாவது ஒரு கோவிந்தாடு வரவே வராது. அந்த கோவிந்தாலாம் எவ்வளவு புண்ணியம் தெரியுமா? அது வரமாட்டாலும் யாரும் சர்வத்தில் கோவிந்தா சங்கீதம்னா யாரும் கோவிந்தா
அது உண்மையிலே எப்பேற்பட்ட பலம் தெரியுமா? எவ்வளவான் கிருஷ்ணனை நினைத்துக் கொண்டு ஒரு காரியத்திற்கு கோ ஆடையாலே அது வின் அதை முடிஞ்சு போச்சுன்னா தங்கினா கோவிந்தன். இதுவே இருக்கும். பெருமான நினைச்சு ஒரு காரியத்துக்கு கோ அவன் நினைச்சா அவனுடைய அடிப்படை நினைச்சா அது வின் காரியம் முடிஞ்சு வச்சா அது தன். அப்புறம் கோவிந்தன் கூடாது எழுதும் சி கோவிந்தன் இச்சை பண்ணுவான் என்றான் கோவிந்தன். எப்பேற்பட்ட கோவிந்தன் அந்த பரமாத்மா. அதனால அந்த திருநாமத்தோட அதை சொல்ல மாட்டோம். இருக்கச்சே சொல்லி பழக்கப்படுத்தினால்தான் அப்புறம் சொல்ல முடியும் இல்லையா? எப்படி சொல்றோம்? இருக்கிற காலம் ரொம்ப பரிமிதமான காலம். இந்த காலத்தை நாம் விட்டுட்டோம்னா கடைசியில ஒரு காலம் நமக்கு ஏற்படும் என்று நினைப்பது மிகவும் தவறானது. இப்ப இந்த 2 நாள் ஒரு பெரிய டிபேட். ஒரு எக்ஸிட் போல் பண்ண செப்புகின்ற வரதத்துவம் யாரே என்ற செப்புதி அதேவ வரதத்துவம் தரிசனம் வேலையை வச்ச பிரபத்திஸ்து உபாயா சரம சமய ஸ்ருதி அப்படி. கடைசி காலத்தில் நீ என்னை தியானம் செய்ய வேண்டாம், நீ என்னை நினைக்க வேண்டாம், நீ என்னை நினைக்கும்படியாக நான் வந்து அனுகிரகம் செய்கிறேன். அடுத்தது தேகாவசாய மோட்சம். இந்த சரீரம் முடிவு தருவாயில் நமக்கு மோட்சம் சிவானுக்கு மோட்சம் கிடைக்கும். இதுதான் லாஸ்ட் பர்த். அப்ப இதான் லாஸ்ட் பர்த். அதுக்கு நம்ம திருப்பாவை தெரிஞ்சு வேண்டாமா? அப்புறம் நமக்கு மோட்சம் ஆச்சு. தேகாவசாய மோட்சம் 6வது கட்டளை. மகாபூர்ணம் சமாசிரியை பெரிய நம்பிகள் என்னும் ஆச்சாரியரை நீ சென்று அடைய வேண்டியது அப்படின்றதான 6 வார்த்தைகளை ராமானுஜருக்காக வரலாறு பெருமாள் விழிச்சினார். அது உய்யும் 6. அடுத்தது உய்யும் 6 சாட்சிகள் நமக்கு வாத்சல்யா அபயப்பிரதான சமயா ஆர்த்தாக்கு நிர்வாகனா ஔதாரா அகசோஷனா அவனிக ஸ்ரேயப்பர பிராமணா சேவிய ஸ்ரீமதி ஏகையே வதனாம் ஏகே பவன் சாட்சியா பிரகலாதஸ்ச விபீஷணஸ்ச கலியா பாஞ்சாலயா துருவஹா. பெருமாள் வாத்சல்யத்தால் நம்மை காப்பாற்றுவான். அதற்கு உதாரண புருஷன் பிரகலாதன். அபயப்பிரதான விஷயம் நம்மை ரட்சிப்பான். அதற்கு உதாரணம் விபீஷணாழ்வான். கஷ்டம் வந்த பொழுது பரமாத்மா தான் நமக்கு ரட்சகன். கஜேந்திராழ்வானுடைய சரித்திரம். ஔதாரியம் பெருமாள் உதாரணம் உடையவர். என்னை விதான் விடுவான். முக்கியமா மீட்டர் கணக்கே பார்க்காம திரௌபதி சாரி சொல்றாரு. அதான் உதாரணம். திரௌபதி வாசல்யானவய பிரதான சமயான மாபெரும் பாவம் ஏற்பட்டிருந்தார்கள். அந்த பாவம் பகவத் சம்பந்தத்தினாலே நமக்கு நீங்கும். அதற்கு அகல்யை எவ்வளவு பாவம் மகிழ்ச்ச கால துப்பிதான் நேராஜு வராதுன்னு இன்றதான் வந்திருக்காங்க தெரிஞ்சுதான் அகல்யை போனான்னு சொல்றது. கொஞ்சம் புதிய விஷயம் அகல்யை இன்றனே நம்முடைய டியூட்டியை பார்த்து ஆசைப்படுறாங்க அப்படின்னு சந்தோஷத்தோட உள்ள போகுதா. அதனால ஏற்பட ஆரம்பிச்சாங்க. கடைசியில அகல்யா திரௌபதி சீதா தாரா மண்டோதரி கதா பஞ்சகன்யா ஸ்மரணை நிற்கிறது. இது இப்போ கிடையாது. அந்த காலத்துல எண்ணத்தை கட்சி அம்மா என்ன சொல்லுவோம், பெண்களுக்கு எண்ணத்தை கட்சி. இந்த பெண்ணும் அது போல ஒரு நல்ல தர்மபுத்தியா இருக்கணும், பகைவதியா இருக்கணும்னு அகல்யா திரௌபதி சீதா தாரா மண்டோதரி கதா. இப்ப இந்த காலத்து அம்மா தான் மீரா அம்மா. அந்த ஒரு ட்ரெயின்ல இருந்து குடிக்காதே தெரியாது. அவளுக்கு சோதனை எதிர்த்து போடுறது இதுல பாரம்பரியமான அகல்யை. ஆனால் 5 பெண்கள் அகல்யைக்கு தான் முதல் தீர்ச்சம். அகசோஷனா அகலிதா ஸ்ரேயப்பரா துருவன். துருவனுக்கு உத்தமமான ஸ்தானம் உள்ள துருவன். தன் துருவான் வழியில தான் உட்கார்ந்து ஆசைப்பட்டான் துருவன். ஆனால் அதை காட்டில உன்னதமான ஒரு ஸ்தான செய்யறதை எவ்வளவு நம்ம கழித்தார். அவன் வைகுண்டாரோபணம் பண்ணச்சே யமதர்மராஜனுடைய சிரசில் தன் திருவடியை வைத்து ஏற்காக பாகவதம் போகும். ஞான் தலையில கால வச்சு அவருக்கு உறுதிகின்றோம் நான் தமிழ் தலையில் வீடு என்பது திருவாரூர் ஆழ்வார். இன்னைக்கு ஆழ்வார் கொண்டடிப்படியாழ்வார். மார்கழி மாதத்தில் கேட்டையாள் வந்து இன்றைய இடத்தால் ஆழ்வாருக்கு திருநட்சத்திரம் அதை கொண்டாடணும். அப்படி இந்த 6 பேர் சாட்சிகளாக இருந்தால் நாம் நல்ல விதத்தை அடையும்படியாக உச்சீகரிக்கிறதுக்கு உபாயம் 6 சாட்சி. அடுத்தது அரிஷத்வர்க்கம் காமம் குரோதம் லோகம் மனம் ஆச்சரியம் என்பதாக நமக்கு 6 விதமான எதிரிகள் நம்முடைய உடம்புல இருக்கா அவரை ஜெயிக்கணும். மோகம் மனம் ஆச்சரியம் என்பதாக
இந்த 6 எதிரிகள் நம்ம சரீரத்தில் இருக்கா, நம்ம ஆத்ம ரத்னத்தை அவர்கள் கலந்து விடுவார்கள். அதிலிருந்து விடுதலை ஆவதற்காக நாம் வெகு ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தது ராமானுஜான வித்யாக்கியா வந்தனா முகிவத்ததா ராமானுஜான வித்யாக்கியா பிரதிமாசன முச்சதா திகந்த வியாபினி பூஜாக சாகி லோக இதை ஸ்ரீ என்பதாக பகவத் ராமானுஜர் 6 கட்டளை நமக்கு இட்டிருக்கிறார். அந்த 6 கட்டளைகளை நாம் மறக்க கூடாது. அந்த 6 கட்டளை பின்னாடி யோசிச்சு சொல்றோம். ராமானுஜர் 6 கட்டளை கொடுத்துருக்காரு. ஆண்டாளுடைய திருத்தமையானது புரியுமாறு அதை ஸ்ட்ரிக்டா நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு சம்சாரத்தை பயவே தெரியல. அடுத்தது ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரம், தேஜஸ் 6 குணங்களுடையவன் பகவான். பகவத் சப்தத்துக்கு தாற்பயமே 6 குணங்களை உடையவன் பகவான் அர்த்தம். இந்த 6 மாலபூஜை சந்தர்ப்பம், பிராதிபூஜை வர்த்தனம், ரட்சிசக்தி விஸ்வாசம், போர்த்துக்க வர்ணம் என்பதாக அதுபோல் நான் இருக்கிறேன், தவறான காரியங்களை செய்ய மாட்டேன், நீயே எனக்கு சர்வக்ஷணம், உன்னை பிறகு எனக்கு எதிர்கால கைவிடும் இல்லை, நீ என்னை காப்பாற்ற வேண்டும். கடைசியில ஆத்மாவை சமர்ப்பிப்பது. இது சக்தியா சரணாகதியில் முடியும் 6. பராசரப்பட்ட சஹஸ்ரநாமம் என்னும் உயர்ந்ததான அந்த கிரந்தத்தினுடைய பெருமை, ஸ்தோத்திரத்தின் பெருமையாக 6 காரணங்களை அருள் செய்கிறார். மகாபாரதத்தின் பரமசாரமாக இருப்பது, கீதைக்கு சமமான அர்த்தத்தை உடையது, வியாசராலே கொண்டாடப்பட்டது, பீஷ்மராலே உரைக்கப்பட்டது என்பதாக வரிசையாக 6 காரணங்களை வரிசைப்படுத்தி சஹஸ்ரநாம அத்தியாயா உபாதேய நமோதுகு என்று பராசரப்பட்ட அருள் செய்கிறார். ராமாயணத்திற்கு 6 காரணங்கள். ராமாயணம் தீர்க்க சரணாகதி, சரணாகதி சாஸ்திரம் என்றே ராமாயணம் புகழப்படுகிறது. அது ஒரு 6. பஞ்ச இந்திரியங்கள், அதுக்கப்புறம் 1 மனசு, அதை நாம கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இது முடியும் 6. அதை விட முக்கியமானது ஸ்ரீ சப்தத்திற்கு 6 அர்த்தங்கள். மகாலட்சுமி என்னும் அந்த ஒரு பதத்திற்கு 6 அர்த்தங்கள் காண்பிக்கப்படுகின்றன. அவை முடியும் 6. எவ்வளவு சொல்லியே போறான். இத்தனை விஷயங்கள் புரியுமான எண்ணி உணர்ந்து அதை நாங்கள் அனுசந்திக்க வேண்டும். இதெல்லாம் யாரை குறித்து செய்ய வேண்டிய காரியம், யார் நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள். பார்க்கடவுள் பைய துயின்ற பரவன் அடிபாடி, பரவனை பாடியில்லை, பரவன் அடிபாடி. பார்க்கடவுள் பைய துயின்ற பரவன் அழகாம் போதே கடமதிலோ தேகமாதாம் பிரயோகி ஒரு சம்பூரமான வர்ணிப்பா. தன்னுடைய திருவேணி காந்தியை எல்லா இடங்களிலும் பரவச் செய்து கொண்டு பார்க்கிற மத்தியில் அற்புதப்படுத்தது பட்டதாக உறங்குவது போல் யோகம் செய்கிறார். அவரை பார்த்தா தூக்குற மாதிரி இருக்கும். ஆனா உண்மையிலேயே பெருமாள் ஜெகத் ரட்சண ஜாகரூகனாக உலகத்தை ரட்சிக்கும் சிந்தாரசனாக பெருமாள் இருந்திருக்கிறார். உறங்குவது போல் யோகம் செய்யும், உபன்யாசம் கேட்பது போல் உறங்கவும். பார்க்கடவுள் பைய துயின்ற பரமன் பரோமான இஸ்மாத்து நடித்தது. இவருக்கு மேலானவன் தாரம் கிடையாது. நாராயணனை நமக்கே படைத்தவாத பரமாசுரனை காண்பித்தார். அடுத்தது இங்க திருப்பாற்றல் வியூகத்துடைய நிலைகள் ஆண்டாளாக காண்பிக்கப்படுகிறது. அதிலெல்லாம் மேற்கொண்டு அவதாரங்கள் ஏற்படப்படுகிறது. அடுத்து ஓங்கியோடு ஒருத்தவங்க அவதாரம் செய்யணும். க்ஷீராப்திசாலியாக பெருமாள் செய்யணும். அதுவும் ராத்திரியோட படுத்துக்கச்சே உள்ளத்துக்குள்ள முடிவுகளும் யோகிகளும் பாடக்கடல பெருமாள் படுத்து இருக்கிறார்கள். யாத்திரை நாம நினைச்சுக்கணும். காலத்தால் எழுதிக்கச்சே பெருமாள் கஜேந்திராஜால் பெருமாள் ரட்சித்ததாக நாம் நினைச்சுக்கணும். அப்படிதான் செய்திக்கு வருவாங்க. ஏன்னா நாம தூங்கச்சே எங்க போய் தூங்குறது தெரியுமா? எங்க தூங்குறோம், இந்த ஊர்ல வந்துடும், ஒரு ஊர் அடுத்த ஊர்ல இருந்துடும். அதெல்லாம் ஒரு கணக்கு இல்ல. தூங்கச்சே பரமாத்மா மனித தூங்குறதா சாஸ்திரம் சொல்லணும். அதான் பிரபோதா அஸ்மாத் என்றால் யாருடைய பிரபுசூத்திரம். எங்கே இவன் உணர்கிறானோ அந்த இடத்திலிருந்து இவன் மீண்டும் எழுந்து வருகிறான் என்று சொல்றது. அப்படி பிரபாத்தான் நாம் சந்தேகிக்கிறோம். அவர் துயில் கொண்டிருக்கக்கூடிய அதிகமான அந்த சேவையை நாம் நினைச்சுட்டு நாம துயில் கொள்ள வேண்டும். தேடி பார்த்தோடனே ஒரு இடத்துல கலந்துருப்பான். கண்ணா எங்க போயிட்டேன்னு கேட்டாங்க. இல்ல எனக்கு ரொம்ப வேண்டியவரான ஒரு மகர்ஷி, அவர் காப்பாற்றுவதற்காக நான் போனேன். தேகோப்யா புஷ்கரத்வீபே ஹம்சோ ராம மகாமுனி. புஷ்கரத்வீப் என்ற ஹம்சர் என்று பெயர் பெற்ற ஒரு மகர்ஷி. அவர் 2 மன்வந்தரங்களால் தவம் பண்ணிருக்க. சமுத்திரே ததி மண்டோரே ததாந்தர்கதஸ்தனா ததி மண்டோரே ததியினால் சூழப்பட்ட ஒரு சமுத்திரத்தில் 2 மன்வந்தரங்களால் அவர் தவம் பண்ணிருக்க.
பெரிய மச்சம் ஒரு அரக்கன் அந்த இன்னொரு மீன் அதை முடித்து 2 மீட்டர் வரைக்கும் அம்சங்களான அந்த மனுஷி மாட்டிட்ட என்னை கூப்பிட்ட நான் ஓடி போய் அவரை காப்பாற்றேன். சக்கரா இருக்கிறாலும் அந்த 2 மச்சங்களை நான் குளித்தேன், அவரை காப்பாற்றினேன். ரொம்ப டயரா விட்டு நான் போய் பார்க்கறத போய் படுத்தது தூங்கினேன். அப்புறம் நீங்க கூப்பிடுற சப்தம் காதல் விடுறது ஓடி வந்தேன் அப்படின்னு. என்ன கதை அடிக்க இந்த தமிழ் கேட்டோட நெய்வழி இருந்தா கேட்டோட புத்தி என்று போச்சு. நீ யார் பிச்சு பாச்சு போண்டு நாங்க கண்மணி பார்த்துட்டு இருக்கோம். யசோதா நந்தகிஷோரன் எங்கேயோ ஒரு தீபமா அது மொத்தம் தையா அந்த அம்சத்து ஒரு மகிழ்ச்சியா அவர் 2 மந்தரமா தவம் பண்ணிருக்காரா. அதுல 1/2 கிலோமீட்டர் இருக்கிற ஒரு மீன் அவர் பண்ணிக்கிட்டா, 3 கிலோமீட்டர் இருக்கிற மீன் இன்னொரு தூரத்து பண்ணிக்கிட்டா. கதறிக்க சரி இதெல்லாம் கூட ஓகே அக்செப்ட் பண்ணலாம். நீ போய் பார்க்கிற மட்டும் தெரியே எப்படி இதை ஒத்துக்க முடியும்? 2 மார்க்குகள் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ஒரு மார்க்குகள் பாரம்பரியத்துக்கு பக்கத்தில் ஸ்ரீராப்தி, இன்னொரு மார்க்குகள் இருக்கு. அதுதான் நந்தகோபுரம். ஏன்னா கணைப்பிடம் கச்சருடைய கண்ணுக்கு இறங்கி நினைத்து முறைவழியை இன்றுவார் சோழ நனைத்தில்லம் சேராக்கும். பால் சோறு கேள்விப்பட்டிருக்கேன். பால் சேரு திருவாயூர்பாடியில மட்டும்தான். எல்லாருக்கும் பால் சோறு தெரியும். ஆனா பால் சேரு எங்க நனைத்தில்லம் சேராக்கும் நச்சல் அது திருவாயூர்பாடி தான் பால் சேரு. அதனால பார்க்கிறவர்கள் மையப்படுகின்ற மரம்னா திருவாயூர்பாடியில யசோதா கிஷோரா தூங்குற கண்ணா. அதனால சொல்றாங்க ஒத்துக்கிறோம். நீ போய் பார்க்கிறத படுத்துட்டா நாங்க எப்படி ஒத்துக்க முடியும்? நீங்க நம்பானா என்ன பண்ணணும்? கிருஷ்ணன் பார்க்கணும். மகர்ஷிகள்லாம் கூட அவனை குறித்து தவம் பண்ணிருக்கா, அவளுக்கெல்லாம் கூட அவன் விசுவாசத்துக்கு இடமெல்லாம் இருக்கா. ஆனா இந்த கோபர்களுடையதான கோபிகளுடையதான பிரேரிக்க பாவத்தை தானேறதுக்கு ஏதாவது கிருஷ்ணன் சித்தமா இருக்கு. நீ அதை பார்க்கிறத எங்களுக்கு காண்பித்தால்தான் உன்னை நாங்கள் நம்புவோம். மோசகித்வாக்கடதான் ஸ்வேதத்வீபே பிரஜாங்கராக க்ஷீராப்தோ சேஷபரியங்கேசனந்தோ பயாகதோ. நான் அங்கிருந்து ஸ்வேதத்வீபத்துக்கு போனேன். அப்புறம் அப்படியே திருப்பார்க்கல் போனேன். ரொம்ப டயர்டா இருந்தது. சில நாள் ஆதிசேஷன் வேலை படுத்து தூங்கிட்டேன். நீங்க கூப்பிட்டு சப்தம் காது விழுந்து ஓடி வந்தேன். பாஷா ஒரு கேட்டேன். போய் சுவாமி வைகுண்டம் எங்க இருக்கு, க்ஷீராப்தி எங்க இருக்கு, அதுக்கு என்ன ரூட், வால்வோ பஸ் போகுமா இந்த ட்ரெயின்ல போனோமா எது போகும்? அதுக்கு பெட்டர் சொன்ன அதெல்லாம் கூப்பிடு தூரம். எது கூப்பிட்டா காது கேட்கும். அதெல்லாம் நம்ப மாட்டேன். ஒரு கஜேந்திரன் யார் அது கூப்பிட்டதுனால்தான் அந்த சப்தம் பெருமாள் விழுந்து அவர் எழுந்து விழுந்த கால சப்தம் விழுந்தா எப்படி எழுந்து வர முடியும்? யோசிவர் அதை யார் கூப்பிடுதான் வைகுண்டம் இருக்கு, க்ஷீராப்தி இருக்கு. நான் நம்ப மாட்டேன். நீ வர கூப்பிட்டு வரும் பெருமாள் அடிச்சு போட்டு ஐயோ அது முடியுமா? ஒரு வேலை வந்துட்டாங்க உயிர் வெள்ள வெளியும் கூடாது இப்படிதான் சொன்னா அதற்கு கிருஷ்ணன் அவர சரி உங்களுக்கு நான் என்னுடைய க்ஷீராப்தி சேவையை நான் செய்து வைக்கிறேன். தத்ரசேஷோ விசேஷதா விசேஷேதா புண்டரீபூத சம்ஸ்திதா பாரார்க்கமூடி சஹஸ்ர பணாட்சத்திர விராஜிதா இருளறியச்சுடன் மணிகளை வைக்கும் நெற்றி இனத்துத்தி அடிமணமாகிய வாழ்ந்த அளவன் சப்தரு ஜோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர் வெள்ளை அணையை மேவி திருவரங்க பெருநகருள் தெள்ளீர் கொள்ளி திரை கையாளுள்ள பள்ளி கொள்ளும் கருமணியை கோவலத்தை கண்டு கொள்ளியில் கருந்திரையில் இன்று கவிக்குறாரே. 1000 தலைவருடையதான ஆதிசேஷன் அந்த ஆதிசேஷனுடைய சிகரங்களில் ஒளிவீசக்கூடிய ரத்தங்கள் பெருமாள் கண்ணுபடுத்துகிற வெள்ளை வெள்ளத்து ஒரு மாமணியை வெட்டையாக நிறுத்து அதன் மேல் கண்ணெடுத்தலை செய்யும் மாமா என்பதாக நாம் படுத்துகிற ராதா மகாலட்சுமி தாயார் பெருமாளுக்கு திரும்பி முடிச்சிருக்கா. தஸ்மில் வைசேஷமரியங்கே சுகம் சுஸ்வாம தஸ்ய ஸ்ரீ ரூபிணி ராதா பாதசேவாம் சகார. ஆச்சரியமா தத்ர ஸ்ரீ ரூபிணி ராதா பாதசேவாம் சகார. ஸ்ரீயான அதிகாரி பெருமாளுக்கு திரும்பி முடிச்சிருக்கா. அற்புதமா ஆதிசேஷன் மீது சயனம் கொடுத்த அவன் சேவிச்சா பார்க்கடவுள் பையன் புரிந்தவன் இந்த கிருஷ்ணன் தான் தெரியலையா? அந்த பெருமாள் நானே அப்படியே முதல் வருஷம் கண்டித்தவர் அந்த கிருஷ்ணன் அந்த வார்த்தைகள் விட்டுதான் நந்தகோபுரம் என்னும் இந்த வார்த்தைகள் பையன் புரிகின்றான். யசோதை தன் இடச்சின்னமாக
நகரோகம் போனதாக அவன் துயில் கொள்கிறான். நம்மளை ஏமாற்றுகிறானை நம்மை அனுகிரகம் செய்யக்கூடியவன், நாம் விரும்பும் பலனையெல்லாம் அளிப்பவன். இந்த பாவை நோக்கின் உத்தேச தேவதா விசேஷமாக விளங்கக்கூடியதாக அந்த பகவானை எண்ணி நாம் உஜ்ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டாள் 2வது பாசுரத்தில் அருள் செய்கிறார். நாளைக்கு 7 மணிக்கு ஆச்சு 8 நாம் சொல்றோம். சமமா இருக்கும். 9 மணி போச்சுன்னா சமம்தான். அதனால ஒரு நாளைக்கு 2 பாசுரத்தை நான் கற்று நாளிலிருந்து உபன்யாசங்கள் போகணும். முக்கியமான பலன்கள் சொல்ல அதை சொல்றேன். அப்புறம் அதுதான் ஒரு முக்கியமான பலன் சொல்றேன்னா, ஞாயிற்றுக்கிழமை நெக்ஸ்ட் சண்டே, இன்னைக்கு சண்டே இல்லையா, நீ 8வது எனக்கு ஒரு ஆசை. நான் எங்க உலகத்தில் ஒரு 10 பேர் சசங்கமா செய்யணும்னு ஆசைப்படுறேன். இந்த வருஷம் இங்க வந்துருக்குமே அப்படின்றதால இங்க ஒரு திருப்பாவை சதஸ் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறது. 11 to 1 திருப்பாவை சதஸ். திருப்பாவையுடைய முக்கிய விசேஷங்கள் தான் கரெக்டா பிரின்சிபலா 20 மினிட்ஸுக்கு ஒரு 6 பேர் பேசலாம். நானா பேசப்படுறது பயன்படாதீங்க. லௌகிக பேசப்படாது. ஜெனரல் ஆடியன்ஸே வந்து பேசுற மாதிரி ஒரு சதஸ் ஏற்படப்பட்டிருக்கும். ஸோ சண்டே அன்னைக்கு 11 to 1 திருப்பாவை சதஸ் நடக்கும் போது அதுல சில கொஸ்டின் ஆன்சர் செஷன்ஸும் வச்சுக்குவாங்க. ஜெனரலா இந்த சம்பிரதாயத்துடைய விசேஷங்கள், அதனுடைய சம்சயங்கள், அதுக்காகவே ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் நடக்கும் போது ஸோ டெஃபினட்டா எல்லாரும் வரணும். நாளைக்கு அற்புதமான வருஷம் ஓவியவர்கள உத்தரம் பேர்பாடியும் அது வாமனாவதார பெருமாளா 2வது பெருமாளா இருக்கு. அதே ஒரு டிபேட்டா இருக்கு. அது அபூர்வமான விஷயங்கள், அந்த விசேஷங்கள்லாம் அனுபவிப்பதற்கு ஒரு நல்ல சன்னிவேஷம் கிடைச்சது. எவ்வளவு சிந்தனமான சர்வேஸ்வரிய அனுகிரகம் எல்லாருக்கும் எப்பொழுதும் கிடைக்கணும். வாழியதோ பொருளையவான் வாழியவன் சாரார் என்றவர் வாழியவன் போதினார் கொண்டாடி கொண்டிருக்கும் தீரா